ஸோ இன்னைக்கு நம்ப நெறைய பேர் இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு பேசிக் வெப்சைட், ஒரு மெஷின் எப்படி பில்ட் பண்றது, அதில வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்களும் எல்லாருமே வந்துட்டு உடனே அத கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு சிச்சுவேஷன்ஸ் பார்த்துட்டு, நம்ம அப்படியே வந்து ரிமைனிங் டாபிக்ஸ் கவர் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நான் ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிக்கலான்னு பார்த்தேன். பட் ஒரு நெறைய பேருக்கு பவர் இல்ல. சரி, ஓகே. EC2ல AWSல வந்துட்டு EC2ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஓகே. நம்மளோட அப்ளிகேஷன்ஸு எல்லாமே இது மேல ரன் ஆக போது. ஓகேவா? ஸோ, அதனால நம்ம முதல்ல பார்க்க போறோம். இட்ஸ் வெரி இம்பார்டன்ட் சர்வீஸ். EC2ன்றது வந்து எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். ஓகேவா? எலாஸ்டிக்னா வந்து நீங்க எவ்வளோ வேணா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்படலன்னா எவ்வளோ வேணா அத கம்மி பண்ணிக்கலாம். அந்த எலாஸ்டிசிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அதான் அதோட மீனிங். கம்ப்யூட்ன்றது வந்து இப்போ ரேமு, ப்ராசஸரு, ஹார்ட் டிஸ்க்கு இது எல்லாத்தையுமே கம்பைன்டா குடுக்கறதுக்கு பேர் கம்ப்யூட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த EC2 நம்மளுக்கு கிடைக்கும். அதான் அதோட லிட்டரல் மீனிங். இன்னும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, இட்ஸ் அன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அவ்வளதான். ஒரு OS அந்த OSல நீங்க எவ்வளோ ரேம் வேணா போட்டுக்கலாம். எவ்வளோ ப்ராசஸர் வேணா போட்டுக்கலாம். அது மாரி நீங்க தேவைப்படாதம்போது நீங்க கம்மி பண்ணிக்கலாம். அதான் ஒரு லிட்டரல் மீனிங். ஸோ நம்ம வந்துட்டு அ அந்த சர்வீஸ் மூலியமா நம்ம ஒரு OS போட்டு, அதில எப்படி வெப்சைட்ட பில்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுதான் வந்து சாப்டர் 1 ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ நீங்க ஒண்ணும் இல்ல. அக்கவுண்ட் கிரியேட் பண்ணவங்கலாம் வந்து ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க EC2 அப்படின்னு சொல்லிட்டு. சர்ச் பண்ணிட்டு, நீங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் குடுக்கும்போது, இப்ப நீங்க எப்படி போய் Amazonல வந்து ஒரு ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்றீங்க, அதே மாரி தான் இருக்கும் இதுல. ரொம்ப ஈஸியா உங்களுக்கு என்ன OS வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ ரேம் ப்ராசஸர் வேணும், அப்புறம் என்ன கீப்பர் வேணும். ஸோ இது மாரி வந்து நீங்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ வந்து ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம் அதுல. தென் லான்ச் குடுத்தீங்கன்னா, வித்தின் 1 ஆர் 2 மினிட்ஸ்ல வித்தின் 1 மினிட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு மெஷின் லான்ச் ஆயிடும். நீங்க உங்க அப்ளிகேஷன ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். எப்படி ஒரு OS போடுறது அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நேம். நம்ம வெப் சர்வர் கிரியேட் பண்றதுனால லெட் இட் பி வெப் சர்வர். ஓகேவா? அதே மாதிரி OS வந்து இங்க நீங்க ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷனுக்கு எது இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் OS வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த .NET ப்ராஜெக்ட் அந்த மாரி பண்றதுக்கு. இப்ப ஜாவா பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு லினக்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க அந்த ஃப்ளேவர வந்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரெட் ஹாட், சுசி லினக்ஸ், விண்டோஸ் ப்ராடக்ட் எல்லாமே இங்க இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்துட்டு வில் கோ அண்ட் ஐ அம் சூசிங் அமேசான் லினக்ஸ். அது என்ன அமேசான்ட்ட லினக்ஸ் இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு. இங்க போயிட்டு kernel.orgன்னு போட்டீங்கன்னா, லினக்ஸோட ஃப்ரீ கெர்னல் கிடைக்கும். என்ன எல் தான் இருக்கு. ம். ஓகேவா? இதுல தான் வந்து லினக்ஸோட ஃப்ரீ கெர்னல் இருக்கும். ஸோ இங்க வந்துட்டு நீங்க வந்து யூ கேன் டவுன்லோட் நீங்க இத சப்போர்ட் பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ இது ஓப்பன் சோர்ஸா இருக்கிறதுனால, இது மூலியமா வந்து நெறைய லினக்ஸ் ஃப்ளேவர்ஸ் வந்துருச்சு. இப்போ ஜஸ்ட் வந்துட்டு நீங்க லினக்ஸ் லிஸ்ட்ன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லினக்ஸ் ஃப்ளேவர்ஸ் இந்த மாரி நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா, ஒரு லிஸ்ட் குடுப்பாங்க. விக்கிபீடியா லிஸ்ட் ஒண்ணு வரும். இங்க இருக்கு பாருங்க. லிங்க் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இத கிளிக் பண்ணீங்கன்னா வந்து நெறைய பேர் 1992ல வந்து இத ஓப்பன் சோர்ஸ்ன்னு குடுத்தாங்க. இவ்ளோ கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஓன் லினக்ஸ் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இது ஓப்பன் சோர்ஸ். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, சரி இந்த ஓப்பன் சோர்ஸ் நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்ஸ் தர்றேன். எனக்கு அந்த சாஃப்ட்வேர்ஸ்க்கு மட்டும் இது எப்படியும் ஓஎஸ்க்கு உங்களால பே பண்ண முடியாது. ஏன்னா அது ஃப்ரீ. அந்த அவங்க குடுக்குற சப்போர்ட்டுக்கும், சாஃப்ட்வேருக்கும் நீங்க பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ரீசனுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, Amazon என்ன பண்ணியிருக்கான், அவன் அவனோட ஓன் லினக்ஸ் ஒண்ணு வச்சிருக்கான். ஓகேவா? ஸோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, யூ கேன் கோ வித் Amazon லினக்ஸ். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா இருக்கும். அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரீ டயரான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிராக்டிஸ் பண்றதுக்காக. இல்லன்னா கூட இங்க ஃப்ரீ டயர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது எதெல்லாம் ஃப்ரீ டயர் இருக்கோ, அத மட்டும் நீங்க வொர்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சூஸ் யூர் லினக்ஸ். Amazon லினக்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு, இது ரேம் அண்ட் ப்ராசஸர் சூஸ் பண்ற இடம். ஓகேவா?
ஆ இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷனல்ல வந்து நீங்க தனியா ரேம் சொல்லலாம். தனியா ப்ராசஸர் வந்து செலக்ட் பண்ணலாம். இந்த VMwareல இருக்கவங்களுக்குலாம் தெரியும். தனியா ரேம செலக்ட் பண்ணுவாங்க. தனியா ப்ராசஸர். இது என்ன மொத்தமா கம்பைன்டா இருக்கு. அப்டின்னா இதுக்கு அர்த்தம் வந்துட்டு, இது ஒவ்வொன்னும் ஒரு டைப் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ். இந்த T2ன்றது ஒரு ஹார்ட்வேர். அப்டியே நீங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். T3ன்றது ஒரு ஹார்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மட்ட இருக்கிற டெல்லிலேயே மாடல்ஸ் இருக்கும்ல. HP இருந்தா HPலயே மாடல்ஸ் இருக்கும்ல. அந்த மாரி தான். ஓகேவா? ப்ராசஸர் வேரியன்ட்ஸ் இருக்கும். CE சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பவர்ஃபுல் CPUஸ். அந்த மாரி இந்த ஹார்ட்வேர்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நம்ம இத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த Cனா என்ன? Tனா என்னன்னு சொல்லி நான் ஈஸியா சொல்லி தரேன். ஸோ இது வந்து அப்கமிங் செஷன்ஸ்ல பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இதுல வந்து இந்த T2 மைக்ரோ மட்டும் தான் ஃப்ரீ டைல் எலிஜிபிள். ஓகேவா? அத சூஸ் பண்ணிக்கோங்க. தென் கீப்பர் வந்து ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம எந்த ஒரு லினக்ஸ் மிஷின லாகின் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் வேணும்ல. ஒரு யூசர் நேம் வேணும், பாஸ்வேர்ட் வேணும். யூசர் நேம் வந்து நான் வெளியே காட்டுறேன் எங்க இருக்குன்ட்டு. உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்து இங்க நீங்க வந்து அவங்க ஒரு ஃபைலா ஒரு என்கிரிப்டட் ஃபைலா தர்றாங்க. செக்யூரிட்டிக்காக. இது ஒரு பப்ளிக் கிளவுட் இருக்கிறதுனால, உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்து ஒரு என்கிரிப்டட் ஃபைலா தர்றாங்க. அத நீங்க கிரியேட் பண்ணணும்னா ஒண்ணும் இல்ல. கிரியேட் நியூ கீப்பர். ஓகேவா? சும்மா ப்ரோ இங்க ப்ரோ சொல்லுங்க, சொல்லுங்க. T2 T2 மைக்ரோ எனக்கு இல்ல. T3 வேணா செலக்ட் பண்ணிக்கலாமா? மைக்ரோ உங்களுக்கு எப்படி இல்லாம இருக்கும்? எந்த ரீஜன் வச்சிருக்கீங்க? நீங்க ஆரிகான் வைங்க மோஸ்ட்லி பிராக்டிஸ்க்காக. ஓகே, அங்க ஓகே. இருக்கும் பாருங்க. ஓகேவா? நான் ஏன் ஆரிகான் வச்சிருக்கேன் ஓ! இங்க ரீஜியன்ல அப்டின்னா, அங்க கொஞ்சம் இந்தியாவோட ஒரு அமௌண்ட் வந்து ஒரு ₹200 மைனஸ் ஆகும். சரி, இந்தியால வந்து ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே. பிசினஸ் பண்ணணும்னா கஸ்டமர்ஸ் இந்தியால இருந்தா இந்தியால தான் பண்ணியாகணும். பட் ஆனா வந்துட்டு, இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்காக எங்க சீப்பா இருக்கும்னு பார்த்து நம்ம அத சூஸ் பண்ணிக்கலாம். ஆ. சரி, ஓகே. ஸோ நம்ம நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஃபுல்லா வந்து நம்ம வீனஸ்ன்னு பேர் வைப்போம். ஓகே. நான் யூசுவலா பிளானட்ஸோட பேர் வைப்பேன். இப்ப நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வீனஸ்ன்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ வீனஸ்க்கு இன்னொன்னு இது பண்ணிக்கலாம். வீனஸ். ஓகேவா? இதுல வந்து RSAன்றது ஒரு என்கிரிப்ஷன் ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட்ல .pem கீ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்ப யாராவது புட்டின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? டஸ் எனிஒன்? லினக்ஸ் யாராவது கனெக்ட் பண்ணி புட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? புட்டின்றது வந்து ஒண்ணும் இல்ல. ம். யூஸ் விண்டோஸ்லேருந்து பண்ணியிருக்கேன். டைரக்ட்டா வந்து லினக்ஸ கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மீடியம் ஒண்ணு வேணும். அந்த மீடியம் தான் புட்டி. ஓகேவா? ஸோ இது மாரி நீங்க வந்து அதில ஐபி அட்ரஸ் போட்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த லினக்ஸ் மெஷின் கனெக்ட் ஆகும். ஏன்னா ரிமோட்ல இருக்குல்ல AWSல. கனெக்ட் பண்றதுக்கு டைரக்ட்டா விண்டோஸ்ல சொல்யூஷன் கிடையாது. இந்த மாரி நீங்க புட்டி ஒண்ணு போட்டுக்கணும். ஸோ அந்த மாரி புட்டி யூஸ் பண்றதா இருந்தா .ppk வேணும். ஓகேவா? ஸோ நான் புட்டி இல்ல நான் வந்துட்டு நான் இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்கு. மொபா எக்ஸ்டெம் சொல்லி. அது இன்னும் ஈஸியா இருக்கும். நெறைய ஆப்ஷன்ஸ் அதில கிடைக்கும். ஸோ அது வேணும்னா .pem சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இப்போதைக்கு டிஃபால்ட்டா இருக்கிற பெம் ஃபார்மேட்டே சூஸ் பண்ணுங்க. RSA டைப்பு, நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் வச்சுட்டு. சும்மா நான் வீனஸ் கீன்னு வைக்கிறேன். இது வந்து ஒண்ணும் இல்ல. உங்களோட பாஸ்வேர்ட என்கிரிப்ட் பண்ணி தருவாங்க. இத டவுன்லோட் பண்ணுது பாருங்க இந்த பாஸ்வேர்ட். இத ஓப்பன் பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் வந்து ஓப்பன் வித் நோட்பேட் குடுத்தீங்கன்னா, உங்க பாஸ்வேர்ட் வந்து என்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த மாரி இருக்கும். ஓகேவா? செக்யூரிட்டிக்காக. யாராவது உங்களோட பாஸ்வேர்ட ஹேக் பண்ணா கூட, அவங்களால ஈஸியா கிராக் பண்ண முடியாது. சரி. இது வந்து பாயிண்ட் நம்பர் 3. இதுக்கப்புறம் இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல மோஸ்ட்லி இப்போதைக்கு டிஃபால்ட்டா சூஸ் பண்ணுங்க. நீங்க எதுவும் வந்துட்டு இப்போ பண்ண வேணாம். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க சூஸ் பண்ணணும். என்னன்னா செக்யூரிட்டி குரூப். சரி அது என்ன செக்யூரிட்டி குரூப்? ஓகேவா? அத நான் இப்ப எக்ஸ்ப்ளைன் பண்றேன். யாருக்காவது நான் சொல்லும்போது ஏதாவது ஃபாலோ பண்ண முடியல, குழப்புது அப்டின்னா இம்மீடியட்டா என்ன ஸ்டாப் பண்ணிட்டு யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். பட் இப்போதைக்கு இனிஷியல் கிளாஸ்ன்றதுனால சரி செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப்னா என்னன்னா, இப்ப நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க. உங்களுக்கு வந்து AWS வந்து ஏதோ ஒரு கண்ட்ரில இருக்கு. நீங்க நடுவுல யார் யூஸ் பண்றீங்க? நடுவுல இன்டர்நெட்ன்ற மீடியம் மூலியமா தான் கனெக்ட் பண்றீங்க. ஸோ இப்படிதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஓகே. இது உங்க நீங்க யூசர் லொகேஷனா இருக்கலாம். இல்ல உங்க கம்பெனியா இருக்கலாம். ஆர்கனைசேஷனா இருக்கலாம். தட்ஸ் அப் டூ த என்வைரன்மென்ட். இது AWS. ஓகேவா? சரி. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு
நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம். ஒண்ணு இல்ல நம்ம நெறைய கூட கிரியேட் பண்ணலாம். ஒரு ஒரு விண்டோஸ் மெஷின் போடலாம், லினக்ஸ் மெஷின் போடலாம். ஓகேவா? ஸோ இங்க யார வேணா அலோவ் பண்ண முடியுமான்னா கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த யூசர வந்து நீங்க பெர்மிஷன் குடுக்கணும். உள்ள கனெக்ட் பண்றதுக்கு. ஓகே. ஸோ எல்லா மெஷின்லயும் இன்பில்ட்டா ஃபயர்வால்னு ஒண்ணு இருக்கும். யாருக்காவது தெரியுமா? நம்ம விண்டோஸ் மெஷின்ல கூட ஃபயர்வால்னு ஒண்ணு இருக்கும். இது கேள்விப்பட்டுருக்கீங்களா? டஸ் எனிஒன் நோ வாட் இஸ் ஃபயர்வால்? இங்க இருக்கு பாருங்க. ஃபயர்வால், நெட்வொர்க் புரொடெக்ஷன் உங்க விண்டோஸ் மெஷின் எல்லா ஓஎஸ்லயும் அது இருக்கும். டிஃபால்ட்டா. யாருக்கா தெரியுமா ஃபயர்வால்னா என்ன அப்டின்ட்டு? என்ன பண்ணும்? பேர்லயே ஃபயர்வால். அது வந்து ஒரு செவுரு. அந்த செவுரு ஏதோ தடுக்க போது. ஆனா எத தடுக்க போது? Solving the unnecessary that was port number. எக்ஸாக்ட்லி. ஓகேவா? இது யாரெல்லாம் பிளாக் பண்ணும்னா, இந்த இந்த செவுரு யாரெல்லாம் தடுக்கும்னா, ஐபி அட்ரஸ். யார உள்ள விடணும், உள்ள விடக்கூடாதுன்றத ஃபர்ஸ்ட்டு அது முடிவு பண்ணும். ஐபி அட்ரஸ் தான் மெஷின்ஸ். ஓகே. இப்ப நீங்க மொபைல்ல கூட உங்க மொபைல்ல கூட ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு டிவைஸ கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது, உங்கள அந்த டிவைஸ் அலோவ் பண்ணா தான் உள்ள போ முடியும். ஸோ இந்த ஃபயர்வால் வந்து முதல்ல தடுக்க போறது ஐபி. 2வது வந்து சர்வீசஸ், போர்ட்ஸ். ஓகேவா? சரி நான் ஐபி அலோவ் பண்றேன். அதுக்குன்னு உனக்கு நான் எல்லா சர்வீஸையும் அலோவ் பண்ண முடியாது. ஓகே. உனக்குன்னு சில சர்வீஸ் தான் நான் அலோவ் பண்ண முடியும். அப்படின்னு நீங்க பிளாக் பண்ண நெனச்சீங்கன்னா, நீங்க போர்ட்ஸ பிளாக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம வந்துட்டு, அ இப்போ இங்க இருந்து லினக்ஸ் மெஷின கனெக்ட் பண்ண போறோம். லினக்ஸ் மெஷின கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுற சர்வீஸ் யாருன்னா, எஸ்எஸ்ஹெச்ன்னு சொல்லுவாங்க. செக்யூர் ஷெல். இது வந்துட்டு லினக்ஸ் மெஷின ரிமோட்ல கனெக்ட் பண்றதுக்கான ஒரு சர்வீஸ். ஓகே. இந்த எஸ்எஸ்ஹெச் இல்ல அப்டின்னா, உங்களோட லினக்ஸ் மெஷின உங்களால கனெக்ட் பண்ண முடியாது. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. அதாவது டூ கனெக்ட் யுவர் லினக்ஸ் ரிமோட் லினக்ஸ் சர்வர். ஓகேவா? சரி அடுத்து வந்து வெப்சைட். நம்ம அடுத்து வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண போறோம். வெப்சைட்டோட போர்ட் யாருக்காவது தெரியுமா? டஸ் எனிஒன் நோ வாட் இஸ் த போர்ட் ஃபார் வெப்சைட் ஆர் போர்ட் நேம், சர்வீஸ் நேம் ஃபார் வெப்சைட்? 80 80 HTTP. ஓகேவா? 80னா ஹெச்டிடிபி கரெக்ட். இது வந்து 80 போர்ட் 80 அலோவ் பண்ணோம். அதே மாரி மேல வந்து எஸ்எஸ்ஹெச்சோட போர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 22. இதெல்லாம் சர்வீசஸ். ஓகே. ஐபி அட்ரஸ் உங்களுக்கு நார்மலா தெரியும்ல. உங்க மெஷின் ஐபி இந்த மாரி எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும். 192.168.1.1 இல்லன்னா வந்துட்டு 10.0.1.1 சரி இது மாரி எக்ஸாம்பிள்ஸ். போர்ட்ஸ் வந்து சர்வீசஸ். ஸோ ஹெச்டிடிபி வந்துட்டு ஃபார் வெப்சைட் ஆக்சஸ். நீங்க ஒரு வெப்சைட்ட கிரியேட் பண்ணிட்டீங்க. அத கஸ்டமர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா, அவங்களுக்கு நீங்க ஹெச்டிடிபி அலோவ் பண்ணணும். இதிலேயே செக்யூர்டா அலோவ் பண்ணணும்னா ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? செக்யூர் வெப் சர்வர். HTTPS. அவ்வளோதான். HTTPS அது 443. நம்ம இப்போதைக்கு வந்து அந்த 443 பத்தி பார்க்க போறதில்ல. ஏன்னா, நீங்க செக்யூர்டா மாத்தணும்னா, அதுக்கு நீங்க எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம வந்து அத வந்து ஃபியூச்சர் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 2 போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு எஸ்எஸ்ஹெச் ஃபார் வெப்சைட். ஒண்ணு வந்து எஸ்எஸ்ஹெச் ஃபார் கனெக்ஷனு. HTTP ஃபார் வெப்சைட் ஆக்சஸ். சரி அடுத்தது. அடுத்தது வந்துட்டு இது இந்த போர்ட் தேவையில்ல தான். பட் ஆனா வந்து AWSல வந்து டிஃபால்ட்டா இந்த பிங் ரெஸ்பான்ஸ வந்து டிசேபிள் பண்ருவாங்க. அது என்ன பிங் ரெஸ்பான்ஸ டிசேபிள் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஒரு மெஷின் ஆக்டிவா இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு பிங் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ Google ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கூட பார்க்கலாம் இது மூலியமா. ஒண்ணு நீங்க ப்ரௌசர்ல செக் பண்ணலாம். இல்ல Googleஓட இந்த URL பிங் பண்ணி பார்க்கலாம். google.com. இப்ப வந்து ஒரு சினாரியோ சொல்றேன். இப்ப Google வந்து இந்த ரிப்ளை வந்ததுன்னா, Google ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த மாரி நம்மளோட வெப்சைட்ட வந்து பிங் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஐபிய பிங் பண்றாங்க. ஆக்டிவ்ல இருந்ததுன்னா, ஹேக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அப்போ AWS என்ன பண்றாங்கன்னா, டிஃபால்ட்டா இந்த பிங்ன்ற யுட்டிலிட்டிய மட்டும் தூக்குறாங்க. இன்னும் உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, அதாவது நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க. வெளிய பூட்டு போட்டுக்கிட்டீங்க. ஓகே. வெளிய இருந்து வந்து பார்க்கும்போது, "ஓ! இந்த வீடு பூட்டி இருக்கு. யாருமே இல்ல." அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா என்னன்னா, நீங்க உள்ள இருக்கீங்க. ஓகேவா? அந்த கான்செப்ட் தான் அது. ஸோ ஆனா நம்ம வந்து இப்ப டெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு அந்த பிங் வேணும். சரியா? ஏன்னா, அப்பதான் நம்மளால வந்து மெஷின்ஸ் நெறைய கிரியேட் பண்ண போறோம். ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. அப்ப நீங்க என்ன இன்னொன்னு இது அடிஷனலா ஆட் பண்ணணும்னா, ஆல் ஐசிஎம்பின்னு சொல்லி ஒரு போர்ட்.
இது வந்துட்டு இது வந்து போர்ட் 1 டூ 164 சம்திங் வரும். ஓகேவா? ஸோ இது சிங்கிள் போர்ட் கிடையாது. இது ஒரு சர்வீஸ் டோட்டலா வந்து குரூப் ஆஃப் போர்ட். அதுல பிங்ன்றது வந்து ஒரு முக்கியமான சர்வீஸ். டூ செக் கனெக்டிவிட்டி அவ்வளோதான். வெறும் கனெக்டிவிட்டி பார்க்கறதுக்கு மட்டும் தான். ஓகேவா? ஸோ இந்த 3 போர்ட் இம்பார்ட்டன்ட். இத நம்ம செக்யூரிட்டி குரூப்ல கிரியேட் பண்ணி, சரி சுதர்ஷன் இத நம்ம இண்டிவிஜுவலாவே பண்ணலாமே. ஏன் ஒரு செக்யூரிட்டி குரூப்ன்னு தனியா ஒரு சர்வீஸ்ல இத நம்ம அசைன் பண்ணோம்னா, இந்த செக்யூரிட்டி குரூப்ல நீங்க இத கிரியேட் பண்ணது காமனா அட்டாச் பண்ணிக்கலாம். இத நீங்க இங்கேயும் அட்டாச் பண்ணிக்கலாம். இத நீங்க இங்கேயும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோலா இருக்கும். நாளைக்கு வந்து டோட்டலா எல்லா மெஷின்லயும் HTTP பிளாக் பண்ணணும்னா, நீங்க வந்து இந்த செக்யூரிட்டி குரூப்ல பிளாக் பண்ணா போதும். சரியா? ஸோ இதுதான் செக்யூரிட்டி குரூப். யாருக்கா இதுல கொஸ்டின்ஸ் இருக்கா? பிங் யூசுவலா எந்த போர்ட்ல ஒர்க் ஆகும்? பிங் ஆல் ஐசிஎம்பின்றது தான் வேணும் நம்மளுக்கு. அதுதான் டிஃபால்ட் கனெக்டிவிட்டி போர்ட். சரி, இப்ப பிங் வந்து ஏடிபிள் டிசேபிளா இருக்குன்னா, டெல்நெட் ஒர்க் ஆகுமா டிஃபால்ட்டா? டெல்நெட்டோட போர்ட் 21 ஆக்சுவலா அத நீங்க எனேபிள் பண்ணணும். டெல்நெட்லயும் செக் ஓகே. பண்ணிக்கலாம். ஆனா டெல்நெட் செக் பண்ணும்போது, நீங்க டெல்நெட் கூட சேர்த்து அந்த அந்த சர்வீஸ் போர்ட்ட தான் நீங்க பார்க்க முடியும். ஐபிய பெருசா செக் பண்ண முடியாது. ஐபி போட்டு அந்த சர்வீஸ் ஒர்க் ஆகுதுன்னு ம். தான் டெல்நெட்ல பார்ப்பாங்க. அதனால அது 21 போர்ட் எனேபிள் பண்ணணும். இது வெறும் வெறும் பிங்க் ஓகே. தான். ஓகேவா? ஓகே. தேங்க்ஸ். சரி. இப்போ வந்துட்டு சுதர்சன், எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க அருண். ரீஜியன் நீங்க சொல்லியிருந்தீங்களா? அதுல வந்து எனக்கு யூஎஸ் ஈஸ்ட், யூரோப், ஏசியா பசிபிக் அந்த மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன அது ஏல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ரீஜன் வரல. அது எது? எந்த ஆரேகான் ரீஜன்? இல்லையா? ஆ எந்த கண்ட்ரி நீங்க? ஆரேகான் தான் ஸ்டார்ட் ஆகுமா அது பேரு? பேர் வந்து எப்படி இருக்கும்? இருங்க நான் காமிக்கிறேன். ரீஜியன் வந்து ஆரேகான் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆரிகான் ஓல ஸ்டார்ட் ஆகுச்சு. ஐயய்யோ! சாரி, சாரி. ஓ! சாரி. ஓல இருக்கா பாருங்க. அந்த ஆர்டர்ல தானே இருக்கும். அந்த ஏசியா பசிபிக் யூஎஸ் ஈஸ்ட்ல இருக்கே அந்த ஆர்டர்ல யுஎஸ் ஆரேகான் வருமா? வெஸ்ட்ல வரும் அது. யுஎஸ் வெஸ்ட் மேல இருக்கு பாருங்க. ஓகே. ஓகே. அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஆல் ஜெனரேஷன் டைப் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த T2 மைக்ரோ கீழ ஒரு செக் பாக்ஸ். அது எதுக்கு? இருங்க எங்க இருக்கு? ஒரு நிமிஷம் பாருங்க. T2 மைக்ரோ இத சொல்றீங்க கரண்ட் ஜெனரேஷன். இது ஒரு கேட்கிறீங்களா? செக் பாக்ஸ் ஒண்ணு இருக்கு. ம். ஆல் ஜெனரேஷன்றது வந்து இன்னும் எனக்கு அடிஷனலா இன்னும் எல்லாத்தையும் காமின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஓ! நம்மளுக்கு இப்போ தேவைப்படுற T2 மைக்ரோ வந்துருச்சு. அதனால இது வேணும்னா நீங்க கிளிக் பண்ணி எல்லா ஜெனரேஷன்ஸ்னா என்ன? இப்போ உங்களுக்கு வரும் இப்போ உங்க லேப்டாப் இருக்கும்ல. ஜெனரேஷன் 13, ஜெனரேஷன் 14 சொல்லி அவங்க அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் அதான் ஜெனரேஷன்ஸ். எனக்கு எல்லா ஜெனரேஷனையும் காட்டுனா, யூ கேன் எனேபிள் தட் செக் பாக்ஸ். ம். ஓகே. இது ஹார்ட்வேர் அதுக்கப்புறம் தான். ம். இது அமேசான் லினக்ஸ்க்கும் நார்மல் லினக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போ ஒரு ப்ரொடக்ஷன்ல வந்து எத பிரிஃபர் பண்ணுவாங்க? ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா லினக்ஸ் எல்லாமே அமேசான் முதல்ல லினக்ஸ்? ஃப்ரீ. ஓகேவா? லினக்ஸோட மார்க்கெட் லீடர் யாருன்னு யாருக்கா தெரியுமா? லினக்ஸ்ல வந்து ஒருத்தன் மார்க்கெட் லீடர். அவன் யாருன்னு தெரியுமா? உபுண்டு? ரெட் ஹாட். ரெட் ரெட் ஹாட்ல தான் சர்டிஃபிகேட்டே எல்லாரும் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த லினக்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க சப்போர்ட்க்கு மட்டும் நீங்க அமௌண்ட் பண்ற மாரி குடுக்குற மாரி இருக்கும். எல்லா லினக்ஸுமே ஃப்ரீ தான். லினக்ஸ் இஸ் ஃபார் ஃப்ரீ. ஓகேவா? அவங்க சப்போர்ட் தான் சார்ஜ் குடுக்குற மாரி இருக்கு. இப்ப அமேசானே நம்மளுக்கு ஃப்ரீ தான். ஆனா, இப்ப இங்க என்னன்னா வந்து சில அவங்க வந்து நம்ம எவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றோமோ, அதுக்கேத்த மாரி சார்ஜஸ் மட்டும் மைல்டா மாத்திப்பாங்க. மந்த்லி சார்ஜஸ் மட்டும். ஸோ இதுல பெஸ்ட்டுன்னு என்ன கேட்டீங்கன்னா, அ புரொடக்ஷன்ஸ்க்குலாம் போறது எல்லாமே மோஸ்ட்லி ரெட் ஹாட் டைப்பா தான் இருக்கும். ஆனா ஒண்ணு சொல்லட்டா? அமேசானோட கமாண்ட்ஸ், ரெட் ஹாட் கமாண்ட்ஸ் ஒரே மாரி இருக்கும். அவன் இஸ் காம்பீட்டிங் வித் ரெட் ஹாட். கமாண்ட்ஸ் எல்லாமே ரெட் ஹாட்டோட கமாண்ட்ஸ் தான். ஸோ நீங்க வந்து தாராளமா அமேசான் லினக்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா வந்து ஏன்னா இன்னும் சேஃப். ஆ ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா, அவங்களோட சப்போர்ட் வாங்குறது கிளவுட்ல இருந்து. அதனால அவன் புரமோட் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஓஎஸ். ஓகே. அப்புறம் செக்யூரிட்டி குரூப்ல வந்து இந்த HTTP, SSHக்கு வந்து செக் பாக்ஸா குடுத்துருக்காங்க. எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன பிங் வந்து அது செக்யூரிட்டி குரூப்ல போய் பண்ணணுமா? இதுல பண்ண நான் முடியாதா? இப்ப காமிக்கிறேன் எப்படி கிரியேட் பண்றதுன்ட்டு இப்போ. ஓகே. சதீஷ். ஜி ரியல் டைம்ல புட்டி தான் யூஸ் பண்ணுவோமா? இல்ல வேற ஏதாவது யூஸ் பண்ணுவோமா? சில லினக்ஸ் கம்பெனில வந்து புட்டி மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்போ அது புட்டி போற மாரி ஆயிடும். சில கம்பெனில வந்து நீங்க மொபைல் எக்ஸ்ட்ரீம் மத்த மீடியம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது கம்பெனிய ஓ! பொறுத்து. புட்டி வந்து ரொம்ப ஓகே. ஸ்டாண்டர்டா இல்ல. ஆனா புட்டில நெறைய ஆப்ஷன்ஸ் எனேபிள்ல இருக்காது.
ஓகே. ஓகே. உங்களுக்கு பொட்டி வச்சுமே தேங்க்ஸ். நான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்றத நான் காமிக்கிறேன். அதுக்கு அந்த பிபிகே ஃபார்மேட் வேணும் நம்மளுக்கு. ஓகே ஜி. தேங்க்ஸ். காயத்ரி? சுதர்ஷன், இப்போ யூஎஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணாலும் அந்த ரீஜன் வந்து ஆரெகன் சூஸ் பண்ணாலே அதே இது தானே வரும். யுஎஸ் அதான். அது யுஎஸோட வெஸ்ட் சைடு அது. அந்த சைடு வருது ஆரிகான். சூஸ் பண்ணீங்கன்னா, அது ஒரு டேட்டா சென்டர்ல நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த டேட்டா சென்டர்ல இருக்கீங்க. நான் ஏன் இந்தியா பண்ணல, மும்பை பண்ணலன்னா, கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆகுன்றதுக்காக தான். ஓகே. ஆனா இது வந்து இதுக்கு ரியல் டைம்ல பண்ண மாட்டாங்க. ரியல் டைம் கஸ்டமர்ஸ் எங்க இருக்காங்களோ, அந்த டேட்டா சென்டர் தான் வைக்கணும். இப்ப என் கஸ்டமர்ஸ் நான் ஸ்விக்கி மாரி ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். என் கஸ்டமர்ஸ் ஃபுல்லா இந்தியால இருக்காங்க அப்டின்னா, நான் வந்துட்டு யுஎஸ் சூஸ் பண்ணேன்னா, அவங்களுக்கு ஸ்லோனஸ் இருக்கும். இப்ப நான் சரி. பிராக்டிஸ் பண்றதுனால நான் ஆரிகான் வச்சிருக்கேன். ஓகே. அது எங்கிருந்து கனெக்ட் பண்ணாலும் எல்லாமே சேம் தானே. யுஎஸ்ஆர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அவ்வளோதான். ஆனா ம். ஒர்க் ஆகும். இன்டர்நெட்ல நீங்க வேர்ல்டு ஃபுல்லா கனெக்ட் ஆகலாம்ல. வி ஆர் ஆ. யூசிங் இன்டர்நெட். அது மைல்டு ஸ்லோனஸ் இருக்கும் அவ்வளோதான் நம்பளுக்கு. ஓகே. ஓகே அது சுதர்ஷன். அமௌண்ட் சேவ் பண்றதுக்காக அந்த ஸ்லோனஸ் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். பிரச்சனை இல்ல. ஓகே. ஷூர். ஓகே. இப்போ வந்து செக்யூரிட்டி குரூப் பத்தி நம்ம பண்ணி பார்த்தாச்சுல. இங்க வந்து இந்த எக்ஸிஸ்டிங்ல நம்ம ஆட் பண்ணோம். இப்போதைக்கு நம்ம அத கிரியேட் பண்ணல. ஓகேவா? ஒண்ணும் இல்ல. இது அப்படியே இந்த ஸ்க்ரீன் அப்படியே இருக்கட்டும். இத டூப்ளிகேட் டாப் பண்ணுங்க. பண்ணிட்டு இங்க செக்யூரிட்டி குரூப்ப ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றீங்க. செலக்ட் EC2. நீங்க வந்து செக்யூரிட்டி குரூப் இருக்கு பாருங்க, அங்க போங்க. போயிட்டு கிரியேட் செக்யூரிட்டி குரூப். இங்க வந்து அதே மாரி நம்ம ப்ராஜெக்ட் பேர்ல இருக்கலாம். வீனஸ் செக்யூரிட்டி குரூப். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் அதே பேர் வைங்க. வீனஸ் செக்யூரிட்டி குரூப். கீழ வந்து ஆட் விபிசி வந்து இப்போதைக்கு டிஃபால்ட் விபிசி வைங்க எல்லாருமே. நான் விபிசி தனியா சாப்டர் 3ல நம்ம இன் டெப்த்தா நான் சொல்லி தரேன். இன்பவுண்ட் ரூல்ல ஆட் ரூல். இங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ண வேண்டியது வந்துட்டு, நான் சொன்ன மாரி SSH அப்படியே சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த ஐபி? ஐபி வந்து நீங்க என்னோட லேப்டாப் மட்டும் கனெக்ட் பண்ணணும்னா, நீங்க மை ஐபின்னு குடுங்க. இது வந்து உங்களோட லேப்டாப் ஐபி. AWS பிக் பண்ணி கொண்டு வரும். ஓகேவா? ஆனா இந்த ஐபி வந்து டைனமிக்கா மாறிட்டே இருக்கும். உங்களோட பிராட்பேண்ட்லேருந்து வர ஐபி. அதனால இப்போ நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு மை ஐபி வேணாம். எனிவேர் வைங்க. எனிவேர் அதில சூஸ் ஐபி வெர்ஷன் 4. ஓகேவா? இத நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு, ஆ இப்போதைக்கு வந்து உங்க ஐபிஸ் எவ்வளோ மாறுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ரியல் டைம்ல இந்த மாரி நீங்க வைக்கக்கூடாது. ரியல் டைம்ல என்ன பண்ணணும் அப்டின்னா, கஸ்டம் செலக்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட கேட்கணும். யார நான் அலோவ் பண்ணணுன்ட்டு. அவங்க ஒரு குரூப் சொல்லுவாங்க. இந்த மாரி நீ 10.0.0.0/20 குரூப் அலோவ் பண்ணு அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த /20 இந்த 10 இத பத்தி நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து நெட்வொர்க்கிங்ல படிக்கலாம். ஓகேவா? ஸோ ரியல் டைம்ல அவங்க சொல்ற ஐபி தான். இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்றதுனால எனிவேர். ஓகேவா? எனிஒன் கேன் கனெக்ட். அடுத்த ரூல் வந்துட்டு HTTP. அதுவும் எனிவேர். ஓகே. அப்புறம் நான் சொன்ன ஆல் ஐசிஎம்பி. இங்க இருக்கு. அது ஐபி வெர்ஷன் 4 வைங்க. எனிவேர். அதே நான் ஐபி வெர்ஷன் 4, ஐபி வெர்ஷன் 6 ஐபி வெர்ஷன் 4 வந்து 4 பிட் வரும். ஓகேவா? இந்த மாரி 10.1.1.1 ஐபி வெர்ஷன் 6 வந்து 6 பிட் வரும். கூட ஹெக்ஸாடெசிமல் வரும். ஏன்னா, ஐபி வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு தீரப்போது எல்லா பப்ளிக் ஐபிஸும். ஐபிஸ் எல்லாமே பப்ளிக் ஐபிஸ் எல்லாமே ஒரு ஃபோன் நம்பர் மாரி தான். ஓகேவா? இப்போதைக்கு யூஸ் பண்ணாதத ரீயூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ப. பட் ஃபியூச்சர்ல தீர்ந்துருச்சுன்னா ஐபி வெர்ஷன் 6க்கு போயிடுவோம். பட் இப்போதைக்கு நம்ம 4 இருக்கிறதுனால 4 யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். இந்த 3 ரூலையும் கிரியேட் பண்ணிட்டு, அவுட்பவுண்ட் வந்து எதுவும் கவலைப்படாதீங்க. ஏன்னா, இன்பவுண்ட் வந்து என்னன்னா, இப்போ உங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க. உ உங்க வீட்டுக்குள்ள யார அலோவ் பண்ணணும், அலோவ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேட்ட போட்டு பூட்டுறது தான் இன்பவுண்ட். அவுட்பவுண்ட் வந்து உங்க வீட்டுக்குள்ள நீங்க வெளிய போறது. ஃப்ரம் மெஷின் டூ கோயிங் அவுட்சைட். ஸோ அதுக்கு நீங்க பெருசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதனால அவுட்பவுண்ட் பை டிஃபால்ட்டாவே ஆல் டிராஃபிக்க ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெஷின்குள்ள இருந்து வெளிய. இல்ல நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இல்லப்பா என் மெஷின்குள்ள இருந்து SSH வெளிய கனெக்ட் பண்ணக்கூடாது. என் மெஷின்குள்ள இருந்து யாரும் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அப்டின்னா நீங்க பிளாக் பண்ணிக்கலாம். சரி ஓகே. கனெக்டிவிட்டிக்கு SSH, வெப்சைட்க்கு HTTP, அப்புறம் சும்மா பிங் ரெஸ்பான்ஸ்க்கு மட்டும் ICMP. கிரியேட் செக்யூரிட்டி குரூப். ஓகே. இப்போ இந்த வீனஸ் செக்யூரிட்டி குரூப் இங்க வாங்க. இங்க ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. இங்க இப்போ ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜஸ்ட் இங்க வீனஸ் வந்துருச்சு பாருங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜிபி. இது இன்னொரு அட்வான்டேஜ் லினக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 ஜிபி ஹார்ட் டிஸ்கே போதும். உங்க லினக்ஸ் மெஷின ஆன் பண்ணிறலாம். விண்டோஸ் வந்து குறைஞ்சது எவ்வளோ தேவைப்படும்னு தெரியுமா யாருக்காச்சு? விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். Does anyone know minimum how many hard disk
ஸ்பேஸ் வி நீட் ஃபார் விண்டோஸ்? 30 ஜிபி அந்த மாதிரி. மினிமம் 30 ஜிபி. ஆமா. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8 ஜிபி. ஓகேவா? ஸோ 8 ஜிபி வந்து ரொம்பவே நம்மளுக்கு கம்மி. ஓகே. இதுவும் ஒரு ரீசன் வை பீப்பிள்ஸ் எனி ஸ்டார்ட் அப்ஸ் கோ ஃபார் லினக்ஸ். ஏன்னா ரொம்ப அமௌண்ட் ரொம்ப கம்மியாகும் அதுல. சரி ஏன் 8 ஜிபி? ரீசன் என்னன்னா, லினக்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஓஎஸ். அதுல அந்த கிராபிக்கல் ஸ்க்ரீன் அதெல்லாம் வராது. ஓகேவா? இப்ப விண்டோஸ் அந்த கிராபிக்கல் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் தர வேண்டியதா இருக்கு. விண்டோஸ் வந்து ஒரு பிளெயினா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன் வரும். நீங்க கமாண்ட்ஸ் அடிக்கிறது தான் உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கும். அந்த கமாண்ட்ஸையும் நம்ம பேசிக்ல இருந்தே பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு ரீகேப் என்னென்ன பண்ணோம்? மெஷின் நேம் குடுத்தோம். எனி நேம். என்ன ஓஎஸ் செலக்ட் பண்ணோம். என்ன RAM ப்ராசஸர். அப்புறம் உங்களோட கீ. அப்புறம் வந்து உங்க செக்யூரிட்டி குரூப். ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கலாம். இங்க 10ன்னு கூட போட்டுக்கலாம். அது உங்க இஷ்டம். இந்த மாரி கூட நீங்க மாத்திக்கலாம். தட்ஸ் அப் டூ யூ. நேரா லான்ச் இன்ஸ்டன்ஸ். இந்த ஃப்ரீ இதுக்கு 8 ஜிபியா இல்ல மேக்ஸிமம் எவ்வளவு ஃப்ரீ யூஸ் இல்ல பண்ணிக்கலாம்? இது வந்து ஃப்ரீ வந்து அதான் நல்ல நல்ல கொஸ்டின். உங்களுக்கு ஓஎஸ் ஃப்ரீ டயரு, உங்களுக்கு வந்து RAM ப்ராசஸர் ஃப்ரீ டயரு. ஹார்ட் டிஸ்க்ல ஃப்ரீன்னு பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகேவா? ஓகே. அப்படின்னு ஃப்ரீன்னு இருந்தா ஹார்ட் டிஸ்க் நம்ம இஷ்டத்துக்கு வச்சிருக்கலாம்ல. ஸோ இதுல வெறும் ஓஎஸும் RAMம் மட்டும் தான் ஃப்ரீ. ஹார்ட் டிஸ்க்லாம் ஃப்ரீ இல்ல. நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 1 ஹவர்ல டெர்மினேட் பண்ணிடுங்க. சரியா? எவ்வளவு மினிமம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுல? மினிமம் 8 ஜிபி மினிமம்னா தானா? எவ்வளோ வேணா போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு லிமிட்ஸ் காமிக்கிறேன். ஸ்டோரேஜ் கிளாஸ்ல வந்து லிமிட்ஸ் நான் காமிக்கிறேன் நான். எவ்வளோ ஹவர்ஸ்க்கு ஃப்ரீ அந்த மாதிரி ஏதோ இருக்கு அதுல? 1 ஹவருக்கு இப்போ ஃப்ரீ. down- எனி சர்வீஸ் 1 ஹவருக்கு ஃப்ரீ. 1 ஹவருக்கு மேல போனா சார்ஜஸ் ஸ்டார்ட் ஆகும். அதனால 1 ஹவருக்குள்ள பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெர்மினேட் பண்ணிடுங்க. சார்ஜஸ்லாம் ரொம்ப every அதிகமாலாம் இல்ல. ரூ. 1 ரூ. 2 அப்படிதான் வரும். every day 1 hour free 24 hours அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் தானே? மெஷின் கிரியேட் பண்ணதுலேருந்து 1 ஹவர் ஃப்ரீ. அது எவ்வளோ வாட்டி கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ண டைம்லேருந்து 1 ஹவர் ஃப்ரீ. ஓகே ஓகே. ஓகே. கொஸ்டின்ஸ் சிவா கேட்டீங்களா உங்க கொஸ்டின்? இல்ல ஜி, அந்த சென்டோஎஸ் இருக்கு இல்லையா? சென்டோஎஸ்க்கும் ரெட் ஹேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வரும்? சென்டோஎஸ் வந்து ஒரு டெஸ்டிங் பெட் ரெட் ஹேட்ல வந்து இப்போ நீங்க வந்து சில சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணும்போது சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னு கேட்கும். அந்த சாஃப்ட்வேர்ஸை நீங்க சும்மா ட்ரையல் பார்க்கறதுக்கு சென்டோஎஸ்ல அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஓகே. அது ஒரு கம்யூனிட்டி மாரி. சென்டோஎஸ்க்கு வந்து பெருசா இந்த வைரஸ் சப்போர்ட், வல்னரபிலிட்டி சப்போர்ட்லாம் இருக்காது. ஓகே. நீங்க வந்து சும்மா டெஸ்ட் பண்ணிக்கலாம் அத. இன்னொரு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ரெட் ஹேட் வந்து சப்போர்ட்ன்னு ஒண்ணு குடுத்துட்டு இருப்பாங்க. வருஷம் வருஷம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்போர்ட்டுக்கு. ஆனா சில கம்பெனில ரெட் ஹேட்ல ப்ராப்ளமே வராதனால அந்த சப்ஸ்கிரிப்ஷனே போமாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆனா சில சாஃப்ட்வேர்ஸ்க்கு மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு தான் ஆகணும். ஒரு பர்ட்டிகுலர் சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். எல்டாப்ல கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா, அவன் சார்ஜ் பண்ணுவான். அத நீங்க சென்டோஎஸ்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி ஒர்க் ஆகும் அது அப்படின்ட்டு. ஒரு டெஸ்டிங் பெட் அது அவ்வளோதான் அது. அது ஓகே. அது கிராபிக்ஸ் இருக்குமா அதுல? இல்ல அது எல்லா கமாண்ட்ஸ் லினக்ஸும் கிராபிக்ஸ் இருக்கு. நம்ம அத வேணான்னு கட் பண்ணிடலாம். எல்லா லினக்ஸ் ஓஎஸ்க்குமே கிராபிக்கல் ஸ்க்ரீன் வரும். ஆனா நம்ம அத வந்து மோஸ்ட்லி ஓகே. கம்பெனில அத கட் பண்ணி விட்டுருவானுங்க. ஓகே. ஆனா விண்டோஸ்க்கு கிராபிக்கல் ஸ்பீடு ஸ்க்ரீன் கம்மியா இல்லாம இருக்கும்ன்றதுக்காக. ஸ்பீடுக்காக கிடையாது. ஸ்பீடும் ஒரு ரீசனு. ஆ ஸ்டோரேஜ்க்காக. ஓகே. சரி. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஓஎஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? சரி இது எப்படி கனெக்ட் பண்றது? அதுக்கு தான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு மீடியம் வேணும். புட்டின்னு ஒண்ணு வேணும். இல்லன்னா மொபாக்ஸ்டம்னு சொல்லி ஒண்ணு வேணும். நீங்க மொபாக்ஸ்டம் போங்க. அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் வந்துட்டு கூகுள் போயிட்டு அந்த லிங்க் இது இப்போ பண்ணது எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த டாக்குமெண்ட்ல இருக்கும். ஓகேவா? நீங்க ஏதாவது நான் மிஸ் பண்ணா கூட இத பார்த்து கூட நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் மொபாக்ஸ்டம். ஆன்லைன் போயிட்டு கூகுள்ல வந்து மொபாக்ஸ்டம் டவுன்லோட் குடுங்க. ஓகேயா? ஸோ இங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா, இதுல ஹோம் எடிஷன் கிளிக் பண்ணுங்க. இந்த போர்ட்டபிள் இருக்கு பார்த்தீங்களா? இத டவுன்லோட் பண்ணுங்க. ஃபுல் இன்ஸ்டாலர் வேணாம். எனக்கு அந்த EXE மட்டும் போதும்னு டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, இதுல இன்ஸ்டால்லாம் பண்ண வேணாம். இந்த போர்ட்டபிள் இருக்கிறதுனால டைரக்ட்டா உங்களுக்கு இந்த ஒரு இது வந்துரும். நீங்க ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ற மாரி இருக்கும்.
ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டவுன்லோடட் இட் வில் பி லைக் திஸ். ஓகேவா? நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு சாஃப்ட்வேர் வரும். ஓகேவா? அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் திஸ். ரன். ஓகேவா? இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இதுதான் அந்த இன்டர்ஃபேஸ். நீங்க லினக்ஸ் கனெக்ட் பண்றதுக்கான இன்டர்ஃபேஸ். இதுல வந்துட்டு நீங்க பண்ண வேண்டியது வந்து செலக்ட் செஷன். ஸோ லினக்ஸ்க்கு நான் எந்த போர்ட் சொன்னேன் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம்ன்ட்டு? SSH. செலக்ட் SSH. ரிமோட் ஹோஸ்ட் வருதுல்ல, இந்த ரிமோட் ஹோஸ்ட்ல வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் போயிட்டு இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி எடுத்துக்கோங்க. இந்த பப்ளிக் ஐபி, பிரைவேட் ஐபி நான் நெட்வொர்க்கிங்ல டீடைல்டா சொல்றேன். நீங்க இப்போ பப்ளிக் ஐபி தான் சூஸ் பண்ணணும். பிரைவேட் ஐபி வந்து உங்க AWS என்விரான்மென்ட்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா, பிரைவேட் ஐபி யூஸ் ஆகும், ஒர்க் ஆகும். நம்ம வெளிய இருக்கோம். என் லேப்டாப் வேற ஐபி, AWS இருக்கிறது வேற ஐபி. அதனால நான் கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரே ரிசோர்ஸ் யாருன்னா பப்ளிக் ஐபி மட்டும் தான். ஃப்ரம் மை லேப்டாப். இதுவே AWSல வந்து இந்த மெஷின் மாரி இன்னொரு மெஷின் போட்டேன்னா, அவங்க 2 பேர் கனெக்ட் பண்றதுக்கு பிரைவேட் ஐபியே போதும். அது செக்யூர்டு. பட் என் லேப்டாப்ல இருந்து போறதுனால எனக்கு பப்ளிக்கா இருக்கிற ஐபி தான் வேணும். ஓகேவா? அதாவது இன்னும் உங்களுக்கு புரியணும். பப்ளிக் ஐபினா என்னன்னா, அது யூனிக்கா இருக்கும். அது ஒன்ஸ் அசைன் பண்ணிட்டாங்கன்னா வேற யாருக்கும் அது போகாது. பிரைவேட் ஐபி அப்படி கிடையாது. அது உங்க என்விரான்மென்ட்குள்ள இருக்கிறதுனால, நீங்களும் ஒரே ஐபி வச்சுக்கலாம். வெளிய வேற கம்பெனி இருக்கா, அந்த பிரைவேட் ஐபி அவங்களும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா, இது வந்து உங்களோட என்விரான்மென்ட் தாண்டி வெளிய போகாது. சரி யூசர் நேம். யூசர் நேம் வந்து நம்ம எங்கேயுமே பார்க்கல. நம்ம பாஸ்வேர்ட் பார்த்தோம். யூசர் நேம் வந்து எங்கேயுமே பார்க்கல. ஸோ அத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒண்ணும் இல்ல. உங்க மெஷின கிளிக் பண்ணி கனெக்ட்ன்னு கிளிக் பண்ணுங்க மேல. இங்க எடுத்து பாருங்க யூசர் நேம். என்ன போட்டிருக்கு? EC2-USER. ஜஸ்ட் செலக்ட் இட். EC2-USER. இது யூசர் நேம். அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் செட். அந்த கீ அட்டாச் பண்ணாலும் இங்க வந்து பாஸ்வேர்ட் வந்துட்டு பாஸ்வேர்டா இல்ல ஒரு ஃபைலா இருக்கு. அட்வான்ஸ் செட்டிங்ஸ். அதுல யூஸ் பிரைவேட் கீ. நீங்க ப்ரௌஸ் பண்ணுங்க. இது எல்லாமே ஒரே இடத்துல வருதுல்ல. அதனால தான் நான் மொபைல் யூஸ் பண்றது. கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கனெக்ட் பண்றதுக்கு. ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ், யூஸ் பிரைவேட் கீய செக் பண்ணிட்டு ப்ரௌஸ் பண்ணுங்க. ப்ரௌஸ்ல அந்த வெய்னஸ் கீ இருக்கு பார்த்தீங்கன்னா, அத டவுன்லோட் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கிளிக் ஓகே. அவ்வளோதான். ஐபி அட்ரஸ், யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஃபைல். அக்செப்ட். உங்க மெஷின் கனெக்ட் ஆயிடுச்சு. Amazon Linux 2023 மெஷினோட பேரு. அவ்வளோதான். இதுக்கு மேல இதுல எப்படி நம்ம வெப்சைட் கான்ஃபிகர் பண்றது அப்படின்றத வந்து அடுத்த செஷன் பார்ப்போம். இதற்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா யாருக்காவது? எப்படி ஒரு OS கிரியேட் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? ப்ரோ. சொல்லுங்க. அவைலபிலிட்டி ஜோன் வந்து உங்கள்ட்ட வந்து US வெஸ்ட் 2Aன்னு இருந்துச்சு. இங்க எனக்கு 2Bன்னு இருக்கிறது ப்ராப்ளம் இல்லையா? ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் அவைலபிலிட்டி ஜோன்? டிஃபரெண்ட் டேட்டா சென்டர். அவ்வளோதான். அது ஒண்ணும் நீங்க இல்லன்னா உங்களுக்கு பர்ட்டிகுலரா உங்களுக்கு ஏ தான் வேணும். சொல்யூஷன் நான் ஏ தான் வேணும் எனக்கு ஏதோ டிஃபரெண்ட் அது வந்து அதே பிக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒண்ணும் இல்ல ஈஸி தான். லான்ச் இன்ஸ்டன்ஸ் குடுக்குறீங்களா? அதான் நெட்வொர்க்கிங்ல சொல்லி தரலான்றதுனால இப்போ அத பத்தி நம்ம பெருசா தேவைப்படாது. நீங்க ஒண்ணும் இல்ல. இந்த நெட்வொர்க்கிங் வரும்போது எடிட் குடுங்க. இந்த சப்நெட் இருக்குல்ல, அங்க மாத்திக்கோங்க. எனக்கு 2B வேணாம், எனக்கு A வேணும்னா A மாத்திக்கலாம். உங்க இஷ்டம். ஓகே. அது நம்ம நோ பிரெஃபரன்ஸ் குடுத்ததுனால அதுவா சூஸ் பண்ணிக்கிச்சு. எதுல வந்து இடம் இருக்குன்னு பார்த்து. ஓகே. சரி. கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்றதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இனிஷியல் கிளாஸஸ்ல எவ்வளோ டவுட் இருந்தாலும் கேளுங்க. நீங்க கம்ஃபர்டபுள் ஆயிட்டீங்கன்னா, போக போக மத்ததெல்லாம் ஈஸியா இருக்கும். நம்ம நெட்வொர்க்குன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹை லெவல் போற மாரி இருக்கும். ஓ! இது வந்து பப்ளிக் கிளவுடா இருக்கு. இவ்ளோ செக்யூரிட்டி இதுல நம்ம கிரியேட் பண்ணணுமா? நம்ம சம்டைம்ஸ் போக போக இன்டர்நெட் எப்படி பிளாக் பண்றது? அப்புறம் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு மெஷின வந்துட்டு நம்ம எப்படி ஐசோலேட் பண்றது? இந்த மாரி வந்து அடிஷனல் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க முதல்ல இதுலலாம் கம்ஃபர்டபுள் ஆயிட்டீங்கன்னா, அது நடத்தும்போது ஈஸியா உங்களால அதுக்கு ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்கும். சரி. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் சொல்லுங்க. இந்த மொபாஎக்ஸ்டம் விண்டோ இருக்குல்ல, அது ஓப்பன் பண்ணுங்களேன். எனக்கு ஒண்ணும் ஆக்சுவலா இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி 1லேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா எனக்கு அது 4, 5ன்னு இருக்கிறதுனால ஆல்ரெடி நான் கேட்டு முடிச்சுட்டேன்னு நெனச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு கொஸ்டின் முடிச்சு நான் நடத்தும்போது இஃப் ஐ அம் ஆஸ்கிங் யூ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின் திருப்பியும் ஸ்டார்ட் வித் 1, 2. ஓகேவா? ஸோ அதனால நான் மிஸ் பண்ணிருவேன். எனர்ஜி சொல்லுங்க. மொபாஎக்ஸ்ட்ரீமா இருக்கு. அதுல தான் இருக்கேன். சொல்லுங்க. அந்த விண்டோ இன்னொரு விண்டோ இருக்குல்ல, அதுல வந்துட்டு வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? அந்த எஸ்எஸ்எஸ் கனெக்ட் பண்ற டெல்நெட் மாதிரி இந்த
ஆர்டிபி இதெல்லாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ்? இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ டெல்நெட் வந்து தான் இப்போ உங்க அபி அவங்க கேட்டாங்க பாருங்க. டெல்நெட் வந்து இந்த போர்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறது. ஓகேவா? ஆர்எஸ்ஹெச் வந்துட்டு இப்போ எனக்கு ஆக்சுவலா நான் யூஸ் பண்ணது ஆர்எஸ்ஹெச், எக்ஸ்டிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. ஆர்டிபி வந்து விண்டோஸ் ரிமோட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதில மோஸ்ட்லி இது வந்து மொபாக்ஸிம் வந்து நம்ம ஏடபிள்யூஎஸ்க்கு சம்மந்தம் இல்லாத சாஃப்ட்வேர். கனெக்ட் தான் பண்ண யூஸ் பண்றோம். அதனால இத பத்தி நம்ம பெருசா படிக்கணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு யூஸ் ஓகே. நமக்கு தேவைப்படுறது எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணிட்டு. இப்போ மொபாக்ஸிம் யூஸ் பண்ண புட்டு யூஸ் பண்ணீங்கன்னா, இது தேவையே இல்லல்ல உங்களுக்கு. ஓகே. சும்மா இது வந்து எஸ்எஸ்ஹெச் தான் நமக்கு இதுல இம்பார்ட்டன்ட். அத வச்சு யூஸ் ஓகே. பண்ணிக்கிட்டோம். ஓகே. தேங்க்ஸ். சதீஷ்? ஜி இப்போ அவைலபிலிட்டி ஜோன்னா நம்ம 2 சூஸ் பண்ணுவோமா? இல்ல 3 சூஸ் பண்ணுவோமா ரியல் டைம்ல? 3 இருக்கும், 2 இருக்கும். டிபெண்ட்ஸ். எத்தன மெஷின்ஸ் நீங்க போறீங்க. இப்ப 4 மெஷின்ஸ் வந்து நீங்க ஒரே மாரி ஐடென்டிகலா போடணும்னு நெனச்சீங்கன்னா, 4 ஜோன் கூட ஓகே. சூஸ் பண்ணலாம். ஓகே. அது சூஸ் பண்ணும்போது அந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல போய் தான் எடிட் எல்லாமே போய் சூஸ் பண்ணணும். சப்நெட்ல போய் சூஸ் பண்ணணும். ஆமா, அங்க தான் சூஸ் பண்ணணும். ஓகே, ஓகே. இப்போ அதுல வந்து எது பிரைமரி, செகண்டரி அந்த மாரி ஏதாவது அந்த கிளாசிஃபை மாரிலாம் இல்ல ஜி. பண்ணுவாங்களா? இல்ல. அப்படி அப்படி ஓகே. சொல்லியிருந்தா பிரைமரி, செகண்டரி போட்டிருப்பாங்க. இது வந்து எங்க இடம் இருக்கோ, அங்க சப்போஸ் வந்து டேட்டா சென்டர் ஏல இடம் இல்லன்னா அதே சொல்லிடும். தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஓ! டேட்டா சென்டர். அப்ப நம்ம ஆப்வியஸா டேட்டா சென்டர் பி போய் சி போணும். ஓகே. ஓகே. அப்போ தேங்க்ஸ். இப்போ இன்னொன்னு 2த்துலயும் சரி என்கிட்ட 3 தான் இருக்கு. 3 டேட்டா சென்டர் தான் இருக்கு. 2மே ஓகே. அவைலபிள் இல்லன்னா? அப்படின்னு வந்து கொஸ்டின் ரைஸ் ஆகாது. ஏன்னா, அது அந்த மாரி ஒரு நிலைமை வந்ததுன்னா, அவன் டேட்டா சென்டர் 4 கிரியேட் பண்ணிருவான். அமேசான். ஓகே. இப்போதைக்கு இடம் இருக்கு. அவன் ஒரு ஃபெயிலியர அவனால ஹேண்டில் பண்ண முடியுன்றதுனால இந்தியால 3 இருக்கும். 2 ஃபுல் ஆயிட்டே இருக்கு. என்னால மெஷின்ஸ் அக்காமடேட் பண்ண முடியலன்னா தான் 4வது டேட்டா சென்டர் ஒண்ணு வரும். 100 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்து இன்னொன்னு கிரியேட் பண்ணுவாங்க. தேவைக்கு ஏத்த மாரி தான் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே. சரி. தேங்க்ஸ். இப்போதைக்கு நம்ம வெப்சைட்ஸ் கிரியேட் பண்றது பார்த்தாச்சு. இப்போ சாரி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்றது பார்த்தாச்சு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். நான் WhatsAppல இன்ஃபார்ம் பண்றேன். ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ இது புட்டியில எப்படி கனெக்ட் பண்ணுறது? புட்டிக்கு வந்து உங்களுக்கு அந்த நீங்க லான்ச் பண்றீங்கல்ல, லான்ச் பண்ணும்போது பெம்கியை போட்டுருங்க. பெம்கி மொபைல் ஓகே. சப்போர்ட் பண்ணும். சும்மா நான் சரி, சரி. புட்டிக்காகவே ஒண்ணு போடுறேன். நான் புட்டி காமிச்சிடுறேன். அமேசான் லினக்ஸ், T2 மைக்ரோ, கிரியேட் கீப்பரு. இங்க வந்துட்டு அதே மாரி வீனஸ் -புட்டின்னு வைப்போம். கீப்பர் பேரு. நீங்க பிபிகே வைங்க. பிபிகேல வந்து உங்களுக்கு பெம்முக்கு பிபிகே என்ன வித்தியாசம்னா, பெம் வந்து பாஸ்வேர்ட பிரேக் பண்ணியிருக்கும். பிபிகே பாஸ்வேர்ட் பிரேக் பண்ணாது. பாஸ்வேர்டோட போகும் அது. இன்னும் கொஞ்சம் அடிஷனல் செக்யூரிட்டி. பிபிகே இத இப்படி டவுன்லோட் பண்ணுங்க. இங்க இருக்கு பாருங்க. பக்கா செக்யூர்டா வரும் அது. இங்க ஓகே. போயிட்டு மத்த சேம் செட்டப் தான். உங்களோட வீனஸ் செக்யூரிட்டி குரூப். வேற எதுவும் மாத்த வேணா லான்ச் பண்ணுங்க அத. நான் காமிச்சிடுறேன் இப்போ. இத பார்த்துட்டு அப்படியே ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். புட்டி மிஷின் அப் ஆகட்டும். ரன்னிங் வந்துருச்சா? இதுல பப்ளிக் ஐபி காப்பி பண்ணுங்க. கொஞ்சம் மியூட் வைங்க ப்ளீஸ். கொஸ்டின் கேட்டீங்க மியூட் வச்சிருங்க. ஓகே. ஸோ இதில் பப்ளிக் ஐபி எடுத்துட்டு புட்டி சாஃப்ட்வேர் அதுவும் ஆன்லைன்ல ஃப்ரீ தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து ஐபி இங்க போட்டுருங்க. சரி ஐபி போட்டாச்சு. கீ எங்க சொல்றது? யூசர் நேம் எங்க சொல்றதுன்னா, அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா, இங்க வந்து SSHன்னு ஒரு இடம் இருக்குல்ல? இத ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி இங்க ஆத்தென்டிகேஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இங்க கிரெடென்ஷியல்ஸ். ஓகே. SSH ஆத்தென்டிகேஷன் கிரெடென்ஷியல்ஸ். இதுல ப்ரௌஸ். உங்களோட வீனஸ் புட்டி பிபிகே தான் அக்செப்ட் பண்ணது. பெம்கி அக்செப்ட் பண்ணாது. செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. யூசர் நேம் கேட்கும். அக்செப்ட். இங்க கொடுங்க. EC2-USCR. கேண்டிடேட்ஸ் பாருங்க. ஆனா இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வராது. அதனால தான் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ரகர்டா இருக்கும். நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்காது. மொபாக்சியம்னா இட் வில் ஹேவ் மோர் ஆப்ஷன்ஸ். இந்த டவுன்லோட் பண்றது இங்க பாருங்க. உங்களுக்கு இந்த இதுலயே அப்லோட்லாம் பண்ற ஆப்ஷன்லாம் கொடுப்பானுங்க. ஏதாவது ஃபைலை நீங்க உள்ள அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அது அட்வான்டேஜ் மொபாக்சியம். ஆனா புட்டில அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கிடையாது. நீங்க இதுல ஏதாவது ஃபைல் அப்லோட் பண்ணணும்னா WinSCPன்னு சொல்லி இன்னொரு சாஃப்ட்வேரை போட்டு தான் அப்லோட் பண்ண முடியும்.
ஸோ ப்ராக்டிஸ்க்கு மொபாக்சியம் யூஸ் பண்ணுங்க. புட்டிக்கு பிபி. இப்போ நீங்க இன்னொன்னு கேட்கலாம். ஐயோ! சுதர்ஷன் என்ட்ட பெம் தான் இருக்கு. பிபிகே இல்ல. அதுக்கு நான் புதுசா என்ன கிரியேட் பண்ண வேணாம். நீங்க பெம்ம வந்து பிபிகேவா கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ பெம்கி தான் இருக்குன்னா, அத வந்து பெம் டூ பிபிகே கன்வெர்ட்டர் இருக்கும். புட்டிக்கு நீங்க யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா. இந்த கன்வெர்ட்டர்ல நீங்க எப்படி பண்ணணும்னு பார்த்து கூட நீங்க மாத்திக்கலாம். புட்டி ஜென்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி பெம்கிய பிபிகேவா மாத்திக்கலாம். பட் மொபாக்சியம் அலோவ் பண்ணாங்கன்னா, நீங்க பெருசா வொரி பண்ண வேணாம். ரிலாக்ஸா நீங்க வந்துட்டு அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. சரி. ஓகே. ஃபைன். சரி. ராஜகுபேரன் நீங்க கேட்டீங்களா? ராஜேஷ் குபேரன். சுதர்ஷன் எனக்கு இன்னொரு அந்த T2 இப்போ T2, T3 அந்த மாதிரி வருது இல்லையா? இப்போ அந்த ஹார்ட்வேர்னு சொன்னீங்க. கரெக்ட். அது ஹார்ட்வேர். ஸோ ஆமா. டேட்டா சென்டர்ல வந்து செப்பரேட்டா இருக்குமா அந்த ஹார்ட்வேர்ஸ் வந்து ஆமா. T3 செலக்ட் பண்ணும் அந்த ஹார்ட்வேர் வந்து அந்த இதுல இன்டராக்ட் பண்ணும் ஆமா. அப்படிதான். அந்த ப்ராசஸ் செப்பரேட்டா இருக்கும். கரெக்ட். ஒவ்வொரு டேட்டா சென்டரும் ஒரு செப்பரேட்டா இருக்கும். ஸோ ஆமா. சில இது அதையும் இந்தியால இன்க்ரீஸ் அவைலபிள் பண்ணலாம். இல்லன்னா, அது அந்த இடத்துல காட்டாது. அவைலபிலிட்டி காட்டாது. அந்த ஹார்ட்வேர் அங்க காட்டாது. ஓகே. ஸோ அவங்களுக்கு தெரியும் ஜி. அவங்க அது எப்படி சொல்யூஷன் எல்லாமே வச்சிருப்பாங்களான்னா, அவங்களுக்கு எது எது யூஸ் பண்றோன்றத வந்து ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் நெறைய இருக்கும் அங்க. மோஸ்ட்லி நம்ம என்வைரன்மென்ட்ல எம் சீரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. எம் சீரிஸ் ஹார்ட்வேர்ஸ். ஸோ அது நெறைய இருக்கும். இந்த சி அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் அவங்க அப் அண்ட் டவுன் மாத்திட்டே இருப்பானுங்க. ஓகே. அதான் சுதர்ஷன் அந்த பிசிக்கல் ஹார்ட்வேர் வந்து அங்க தனித்தனி செப்பரேட்டா இருக்குமா? ஆமாமா. அது அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் அத பத்தி நான் எப்படி டீட்டெயிலா சொல்லுவேன். இன்னும் உங்களுக்கு குயிக்கா தெரிஞ்சுக்கணும்னா, ஒண்ணும் இல்ல. கூகுள் போயிட்டு, இந்த மாரி வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ்ன்னு அடிங்க. அமேசான் வெப்சைட்லயே போய் பாருங்க. டோன்ட் கோ ஃபார் எனி தேர்ட் பார்ட்டி அப்டேட் அது உங்களுக்கு அப்டேட்ல டேட்டாஸ் இருக்காது. இங்க இருக்கு பாருங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க ஜெனரல் பர்ப்பஸ். இப்போ T2னா அது வந்து என்ன ப்ராசஸர்ன்னு சொல்லும். இது வந்து இன்டெல் Xeon ப்ராசஸர்ல ஒரு பர்ட்டிகுலர் மாடல் சொல்லுவாங்க இத. Xwell E2676 இருக்கா? அதுவே வந்து நீங்க M4 போனீங்கன்னா M4 இருக்கு. அங்க வந்து 2.4 ஸ்கேலபிள் ப்ராசஸர் பிராட்வெல்ன்னு இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் மாறும். இந்த ப்ராசஸர் பேர் இங்க பார்த்துக்கலாம் நீங்க. ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து இப்போ என்ன மாதிரி கேட்குறாங்க? இப்போ கிளையண்ட் வந்து எப்படி கேட்பாங்க? எதை சூஸ் பண்ணணுன்ற ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் மாதிரி. கிளையண்ட் வந்து மோஸ்ட்லி ஹார்ட்வேர்ஸோட நாலேஜ் இருக்காது. நீங்க இப்போ எப்படி இப்போ ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஃபீச்சர்ஸ் பார்ப்போம்ல, கம்பேர் பண்ணுவோம்ல. அந்த மாரி நீங்க கம்பேர் பண்ணி அமௌண்ட்டையும் செக் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து T சீரிஸ் எல்லாமே டெஸ்டிங்ல இருக்கும். அதனால அத மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம் ரியல் டைம்ல. M சீரிஸ் தான் நாங்க இதுவரைக்கும் நான் பார்த்த 6 இயர்ஸ் கரியர்ல மோஸ்ட்லி வி ஆர் யூசிங் எம். எம்ம தவிர்த்து வேற எதுவும் யூஸ் பண்ணாது. நீங்க M சீரிஸே பிரிஃபர் பண்ணுங்க. அதுல M4 M5ன்றத கம்பேர் பண்ணிக்கோங்க. கம்பேர் பண்ணிட்டு, அதுல வந்து எது அமௌண்ட் சீப்பா இருக்குன்னு பார்த்துட்டு, எப்படி பார்க்கலாம்னா, நான் பிரைசிங் கால்குலேட்டர் சொல்லிக் குடுத்துருப்பேன். ஃப்ரைடே வந்து எப்படி ஒரு அமேசான் பிரைசிங் கால்குலேட்டர்ல சீரிஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு. அத பார்த்துட்டீங்கனாலே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மோஸ்ட்லி ரியல் டைம்ல M4 ஆர் M5. நீங்க இன்டர்வியூலயுமே M4, M5 தவிர்த்து வேற எதுவும் பேச வேணாம். ஓகே. ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ் பவர்ஃபுல்லா எல்லாம் போறீங்க, மேக்ஸிமம் கேமிங் சர்வர்ஸு, அப்புறம் இந்த மாரி ChatGPT மாரி மெஷின் லேர்னிங் சர்வர்ஸ்லாம் போனீங்கன்னா தான் இது அடுத்தடுத்து போணும். HPC இதெல்லாம் பாருங்களேன், உங்களுக்கு CPU எவ்வளோ இருக்கு பாருங்க. ஆக்ஸலரேட்டட் கம்ப்யூட்டிங் வந்து கேமிங் சர்வர்ஸ். இந்த PUBG கேம்லாம் விளையாண்டுருக்கீங்க ஞாபகம் இருக்கா? PUBGல நம்ம அதுல எப்படி 100 பேர் ஒரே டைம்ல வந்து ஒரு கேம்ல வந்து கனெக்ட் பண்ணி விளையாடுவாங்க. அப்ப அதுக்கெல்லாம் போனீங்கன்னா, இது இன்னும் பவர்ஃபுல்லா தேவைப்படும். ஸோ இப்ப வெப் சர்வருக்கு இது போதும். அந்த கேட்டகரி தான். நான் இது உங்களுக்கு ஒண்ணொண்ணா சொல்றேன். வி ஆர் ஹேவிங் செஷன்ஸ். ஜெனரல் பர்ப்பஸ் எந்த மாரி அப்ளிகேஷன்ஸ்க்கு, கம்ப்யூட் ஆப்டிமைஸ் எந்த மாரி அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னும் ஈஸியா புரிஞ்சிரும். ஒரு லாஸ்ட் கொஸ்டின் மட்டும். யா. இப்போ வந்து ஒரு 24/7 இப்போ பேங்கிங் சர்வர்லாம் இருக்குன்னா அதெல்லாம் M சீரிஸே போதுமா? இல்லை இப்போ எலாஸ்டிசிட்டி சொல்றாங்க அந்த தேவைப்படுமா? சர்வர் ஸ்விக்கிலாம் என்னன்னு பாருங்க. அது வந்து வெப் சர்வர்னா M சீரிஸே போதும். ஓகேவா? இப்போ வந்து ஆனா அதுல நெறைய இப்போ IRCTC மாரி நெறைய கஸ்டமர் டிரான்சாக்ஷன்ஸ் வருது அப்படின்னா, ப்ராசஸர் ரொம்ப பவர்ஃபுல்லா வேணும்னா, அந்த கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட் நீங்க போற மாரி வரும். இங்க இருக்கு பாருங்க. இது போற மாரி வரும். இதுல ப்ராசஸர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேவா?
டேட்டாபேஸ் மாரி எனக்கு டேட்டாஸ் நெறைய ப்ராசஸ் பண்ணணும். வேர் ஹவுசிங் மாரி நடக்குதுன்னா மெமரி போணும். அதுதான் உங்களுக்கு ஜஸ்ட் கிவ் மீ டைம் ஐ வில் எக்ஸ்ப்ளைன் யூ ஈச் அண்ட் ஷூர். எவ்ரிதிங். ஆ இப்போ போனோம்னா ரொம்ப டீப்பா போற மாரி. நான் அத டீப்பாவே எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போதைக்கு ஓகே இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது, ஒரு வெப்சைட் எப்படி போடுறதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே சார் தேங்க்யூ. சரி, ஓகே. ஆ ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். வந்துட்டு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றத பார்த்துட்டு இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தென் வி வில் சீ தி ரிமைனிங் சாப்டர்ஸ் டுமாரோ. நான் வாட்ஸ்அப் பாருங்க. நான் வில் ரிசீவ் நோன்னு மெசேஜ் மட்டும் போடுறேன். தென் யூ ஜஸ்ட் யாரும் டிஸ்கனெக்ட்ல ஆகாதீங்க. லைன்லயே இருங்க. ஜஸ்ட் யூ டேக் சம் 5 மினிட்ஸ் பிரேக். சரி. ஓகே. இப்போ வந்துட்டு குடுத்துடுறேன். ஓகே. நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றது பார்க்கலாம். லினக்ஸ்லயும் சரி, விண்டோஸ்லயும் சரி, ஒரு 3 விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா, வெப்சைட் ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம். ஒரு விஷயம் வந்து வெப் ஹோஸ்டிங் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் வந்து அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண உடனே ஒரு டிஃபால்ட் ஃபோல்டர் ஒண்ணு கிடைக்கும். அதுவே குடுத்துரும். அந்த ஃபோல்டர்ல போயிட்டு நம்மளுக்கு தேவையான வெப்சைட் இப்ப நம்ம இனிஷியலா பார்க்கறதுனால ஒரு index.html அது மாரி ஆரம்பிப்போம். HTML பேஜ் மாரி கிரியேட் பண்றது பார்க்கலாம். ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஜாவாவ ரியல் டைம்ல ப்ராப்பரா எப்படி ஹோஸ்ட் பண்றதுலாம் சொல்லித் தரேன். ஓகேவா? ஸோ ஒரு 3 ஸ்டெப்பு தான். இப்ப நம்ம லினக்ஸ்ன்னு போறதுனால நோட்பேட்ல ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து அ ஒரு வெப் ஹோஸ்டிங் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். லினக்ஸ்ல வந்து அந்த சாஃப்ட்வேர் என்னன்னா HTTPன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது இன்னொரு பேர் வந்து அப்பாச்சின்னு சொல்லுவாங்க. இதுல வெப் ஹோஸ்டிங் பண்ண முடியும். ஸோ இத இன்ஸ்டால் பண்ணா நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணா install HTTPD. எம்ன்றது வந்து ஒரு ரெபாசிட்டரி. அந்த ரெபாசிட்டரி வந்து நெறைய பேக்கேஜஸ வந்து அது ஹோல்ட் பண்ணுது. ஓகேவா? அதுகிட்ட நம்ம கேட்கிறோம். எனக்கு வந்து HTTP இன்ஸ்டால் பண்ணி குடுன்னா, அது இன்ஸ்டால் பண்ணி குடுத்துரும். ஓகே. இது ஒரு எம்மோட மெக்கானிசம நம்ம இன்னும் அப்கமிங் கிளாஸஸ்ல இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். பட் இப்போதைக்கு HTTPD அவைலபிள் அங்கருந்து எடுத்துக்கலாம். 2வது இது டவுன்லோட் ஆன உடனே ஒரு டிஃபால்ட் ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் ஆகும். அந்த ஃபோல்டர் யாருன்னா /var/www/html. ஓகே. இப்ப விண்டோஸ்ல வந்து நீங்க டிஃபால்ட்டா சாஃப்ட்வேர்ஸ் வந்து எங்க போகும்? சில புரோகிராம் ஃபைல்ஸ் போகும். கரெக்ட்டா? ஓகே. அந்த மாரி இந்த வெப் ஹோஸ்டிங் சாஃப்ட்வேர் வந்து இந்த இங்க சி டிரைவ்லாம் கிடையாது. இங்க யாரு சி டிரைவ்னா, இந்த ஸ்லாஷ்ன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் சி டிரைவ் மாரி. லினக்ஸ்ல வந்து ஸ்லாஷ்ன்றதே அதுதான் பேரண்ட் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவனுக்குள்ள இருக்கிற வேர் www.html இந்த ஃபோல்டர்ல நீங்க உள்ள போணும்னா லினக்ஸ்ல சிடின்ற கமாண்ட் யூஸ் பண்ணணும். சேஞ்சிங் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது யூ ஆர் சேஞ்சிங் யுவர் கரண்ட் டைரக்டரி டூ இந்த டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். சரி. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 இன்ஸ்டால் HTTPD ஃபார் வெப் ஹோஸ்டிங் சாஃப்ட்வேர். செகண்ட் வந்து யூ ஷுட் கோ டூ தி டிஃபால்ட் ஃபோல்டர். ஏன்னா, அந்த சர்வீஸ்க்கு இந்த ஃபோல்டர்ல தான் வெப்சைட் இருக்குன்றத எதிர்பார்க்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு index.html நோட்பேட் கிரியேட் பண்ற மாரி கிரியேட் பண்ணி இப்ப விண்டோஸ்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணா நோட்பேட் யூஸ் பண்றோம்ல. லினக்ஸ்ல வந்து VIன்னு ஒரு எடிட்டர் இருக்கு. நோட்பேட் மாரி. அங்க வந்துட்டு ஜஸ்ட் நீங்க ஒரு ஃபைல கிரியேட் பண்ணி கன்டென்ட்ட போட்டுட்டு, கடைசியா வந்து நீங்க ஒரு கன்டென்ட்ட போட்டிருக்கீங்கன்றத தெரியப்படுத்துறதுக்கு ஜஸ்ட் சிஸ்டம் சிஸ்டம் கண்ட்ரோல் அப்படின்றது தான் ஒரு மேனேஜர் கமாண்ட் இது. சிஸ்டம் கண்ட்ரோல் ரீஸ்டார்ட் HTTPD. இந்த 4 கமாண்ட நீங்க போட்டீங்கனாலே வெப்சைட் கிரியேட் பண்ணிடலாம். பார்க்கலாமா? சரி. அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம நார்மல் யூசரா லினக்ஸ்ல வந்து இந்த டாலர் சிம்பல் வந்தா நார்மல் யூசரா இருக்கும். நார்மல் யூசரால நம்மளுக்கு நெறைய அட்மின் கமாண்ட்ஸ் ஒர்க் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற ஆக்சஸ்லாம் கிடைக்காது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா sudo -i இத குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரூட் ஆக்சஸ் கிடைச்சிரும். ரூட் ஆக்சஸ் கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து இங்க பாருங்க அட்மினா மாறிடலாம் நீங்க. இந்த கமாண்ட போட்டீங்கன்னா. sudoனா சூப்பர் யூசர் டூன்னு அர்த்தம். இங்க வந்துட்டு install httpd என்டர். அவன் வந்து உங்களுக்கு காமிக்கிறான். நான் இதெல்லாம் டவுன்லோட் பண்ண போறேன். HTTPக்கு வந்து இதெல்லாம் டிபெண்டன்சிஸ் இருக்கு. ஓகேவான்னு கேட்குது. எஸ் குடுங்க. ஒய் குடுங்க. இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிடும். இதே மாரி உங்களுக்கு ஜாவா வேணாலும் அதே மாரி தான். install ஜாவா. இப்ப எல்லாமே எம்ல கிடைச்சிருமானா, அதுவும் கிடையாது. சில சாஃப்ட்வேர்ஸ் எம்ல கிடைக்காது. ஓகேவா? அது லினக்ஸோட டை அப்ல இருக்க மாட்டாங்க. அப்ப அது வந்து நீங்க மேனுவலா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப எப்படி மொபாக்ஸ்ன்னு டவுன்லோட் பண்றோம். அந்த மாரி வெளிய இருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. யாரோ அண்ணான்னு கூப்பிட்டீங்க. இல்லையா? சரி ஓகே. சரி ஃபைன். இப்போ அந்த டிஃபால்ட் ஃபோல்டர் போங்க cd/var/www/html. நீங்க போய் எல்எஸ் குடுங்க எம்ப்டியா இருக்கும்.
ஓகே. ஃபோல்டர் இருக்கு. ஆனா அது எம்ப்டியா இருக்கு. சரியா? அதே மாரி அந்த ஃபோல்டருக்குள்ள தான் இருக்குமான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு லினக்ஸ்ல ஒரு கமாண்ட் இருக்கு. என்னன்னா, பிரிண்ட் வொர்க்கிங் டைரக்டரி பிடபிள்யூடி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, எங்க இருக்கீங்கன்றத காமிச்சிரும். ஏன்னா இப்போ விண்டோஸ்னா தெரியும்ல. மேலேயே தெரிஞ்சிரும் எங்கெங்க இருக்கீங்கன்ட்டு. பட் இங்க சும்மா இது பிடபிள்யூடி போட்டீங்கன்னா எங்க இருக்கீங்கன்னு தெரியும். சரி. இப்போ இங்க வந்து index.htmlன்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம். ஸோ இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன், ன்ற எடிட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் index.html. எனக்கு லினக்ஸ் கமாண்ட்ஸ்லாம் தெரியாது. இது என்ன 4, 5 லினக்ஸ் கமாண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம்லாம் நினைக்காதீங்க. லினக்ஸ் பேசிக்ஸ் படிப்போம். அதே மாரி லினக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு 2, 3 வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கமாண்ட் வந்து மைண்ட்ல ஏறிடும். ஓகே. அந்த கமாண்ட 2, 3 வாட்டியே அப்படியே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, மைண்ட்ல ஏறிடும். மறக்காது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் ஒரு மாரி லேக் ஆற மாரி இருக்கும். பட் அத பத்தி வொரி பண்ணாதீங்க. சரி, நம்ம சும்மா ஏதாவது ஒரு ஸ்டூடண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இன் HTML எடுப்போம் ஆன்லைன்லேருந்து. சரி, ஏதோ ஒரு கோட் எடுத்துக்கோங்க. காப்பி த கோட். என்டர் பண்ணிட்டு, ஜஸ்ட் இத வந்து இன்சர்ட் அப்படின்னு ஒரு கீய பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உள்ள இது எடிட்டர் யூஸ் பண்றதே லினக்ஸ் இன்ஜினியர்ஸால தான் கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ண முடியும். நம்ம நோட்பேட் மாரிலாம் இருக்காது இது. இன்சர்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு, இல்லன்னா எஸ்கேப் ஆயி இன்சர்ட்ன்னு தான் அர்த்தம். ஓகே. அந்த கமாண்ட்ஸ ஃபுல்லா போடுங்க. HTML கோட போட்டாச்சு. சரியா? போட்டுட்டு, இத நீங்க சேவ் பண்ணணும்னா, என்ன பண்ணணும்னா எஸ்கேப் கோலன் இந்த லாஸ்ட் லைன் வந்துரும். டபிள்யூனா சேவ், கியூனா குவிட், சேவ் அண்ட் குவிட். ஓகேவா? ஜஸ்ட் கிவ் என்டர். இந்த கமாண்ட் எல்லாமே வந்து நம்ம டாக்குமெண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ நீங்க அத பார்த்து கூட பண்ணலாம். இப்போ நான் வெப்சைட் கிரியேஷன் அப்படி கீழ போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கு பாருங்க. சூடோனா என்ன பண்ணணும்? இன்ஸ்டால் என்ன பண்ணணும்? இது வரைக்கும் தான் கமாண்ட். இதுக்கு மேல அது என்ன பண்ணணும்னு போட்டிருப்பேன். அப்புறம் VAல வந்து இன்சர்ட் பண்ணிட்டு, உங்க கன்டென்ட்ட போட்டு சேவ் பண்றது எப்படின்னு நான் குடுத்திருப்பேன். ஓகே. ஸோ இத யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து இது நம்ம மெஷினுக்கு தெரியப்படுத்தணுன்றதுனால சிஸ்டம் சிடிஎல் அதாவது ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க இன்ஃபார்ம் பண்றீங்க. ரீஸ்டார்ட் HTTP. இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? உங்களோட இன்ஸ்டன்ஸ் போயிட்டு, வெப் சர்வர் போயிட்டு, காப்பி யுவர் பப்ளிக் அட்ரஸ் அப்படியே அத ப்ரௌசர்ல போடுங்க. ஒர்க் ஆகுது. இந்த ஐபி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்க் ஆகுதா பாருங்க. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வருதா பாருங்க. ஆயிடுச்சு ப்ரோ. ஒர்க் ஆகுது. சரி. ஓகே. உங்களுக்கு ஒர்க் ஆகுதுல்ல. இப்போ நான் என்ன பண்றேன், செக்யூரிட்டி குரூப் இப்போ என்ன வேலை பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதோட செக்யூரிட்டி குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ணல. வீனஸ் செக்யூரிட்டி குரூப்னு சொல்லி. அத ஒண்ணும் இல்ல டைரக்டாவே போலாம். மெஷின் கிளிக் பண்ணி செக்யூரிட்டி அப்படியே கிளிக் பண்ணா அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். நான் வந்து எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ்ல இந்த HTTP இருக்குல்ல, இவன மட்டும் என்ன பண்றேன்னா, நான் வந்து எனக்கு மட்டும் மை ஐபி குடுக்குறேன். நான் மட்டும் அக்சஸ் பண்ற மாரி HTTP. இப்ப நான் ப்ரௌஸ் பண்றேன். எனக்கு ஒர்க் ஆகுது. இப்போ ட்ரை பண்ணுங்க நீங்க. ஒர்க் ஆகுதா? இல்ல சுத்திக்கிட்டே இருக்கா? சுத்திக்கிட்டே இருக்கு. ஆ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பிளாக் பண்றேங்க எல்லாரையும். இப்போ புரியுதா? செக்யூரிட்டி குரூப் வச்சு என்ன பண்ண முடியும்ன்ட்டு? அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இப்போ இல்ல நான் உங்கள அலோவ் பண்ணணும்னா எனிவேர். ஏன்னா உங்க ஐபி எனக்கு தெரியாது. உங்க ஐபி குடுத்தாலும் ஓகே தான். இல்லன்னா எனிவேர். இப்போதைக்கு சொல்றேன். இந்த மாரி HTTPலாம் வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த கனெக்ஷன்லாம் பண்றோம்ல, இதுதான் ரொம்ப செக்யூர் பண்ணுவாங்க. ஏன்னா, இப்ப இதையும் கஸ்டமருக்கு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள வந்து உங்களோட வெப்சைட்ட கிராஷ் பண்ணி விட்டு போயிடுவானுங்க. சோ அதாவது நம்மளுக்கு லாஜிக்கலா திங்க் பண்ணி எதுக்கு அலோவ் பண்ணணும், எதுக்கு ப்ரோ எந்த வேணான்றத ரூல் மட்டும் ப்ரோ எடிட் பண்ணீங்க? HTTP இது பண்ணேன். HTTP எடிட் பண்ணிட்டு, இது நான் முதல்ல என்ன பண்ணேன்னா, மை ஐபி மட்டும் குடுத்தேன். அதனால என்னால மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. உங்களால ஆக்சஸ் பண்ண முடியல. ஓகே. சர்வீஸ் தான். இப்ப HTTP தானே வெப் ஹோஸ்டிங். இப்ப வெப் ஹோஸ்டிங்க வந்து நான் பிளாக் பண்றது தான் உங்களுக்கு நான் காமிச்சேன் நான் இப்போ. சோ செக்யூரிட்டி குரூப்பால என்ன பண்ண முடியும் அப்டின்ட்டு. சோ நான் பழைய மாரி மாத்திடுறேன். சரி. இப்போ இன்னொன்னு ஒரு ஃபேன்சி வெப்சைட் போடலாமா? எவ்வளோ குயிக்கா ஒரு ஃபேன்சி வெப்சைட்ட நம்ம பில்ட் பண்ணலான்றத பார்க்கலாம். சும்மா அப்சர்வ் பண்ணுங்க. Google போயிட்டு சாம்பிள் HTML டெம்ப்ளேட்ஸ்ன்னு அடிங்க. நெறைய டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும்.
அதுல இந்த 3000 இந்த ஃப்ரீ சிஎஸ்எஸ்ன்ற வெப்சைட்ட வந்து போங்க. இது லிங்க் நான் டாக்குமெண்ட்ல குடுத்திருப்பேன். அப்படி உங்களுக்கு வேணும்னா கூட இந்த Zoom லிங்க்ல போடுறேன். நீங்க அப்படியே இத சேவ் பண்ணிக்கோங்க நோட்பேட்லயோ, இல்ல எல்லாரும் நோட்பேட் பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணுங்க. அதுல நீங்க ஏதாவது எந்த ஒரு இத என்ட்ரி போட்டாலும் நீங்க ஆட்டோ சேவ் ஆயிடும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் புடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அத எடுத்துக்கலாம். நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கோயிங் டூ செகண்ட் பேஜ். இந்த மாரி கிடர் ஸ்கூல் அப்ளிகேஷன் ஒண்ணு எடுக்கிறேன். இங்க டவுன்லோடுன்னு இருக்க ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ். இந்த பழைய இடத்துக்கு வாங்க. வெளிய வந்துருங்க. இங்க வந்து லினக்ஸ்ல ஒரு இத ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணா டப்ளிகேட்ன்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணணும். டப்ளிகேட் அந்த லிங்க போடுங்க. டப்ளிகேட்னா வேர்ல்ட் கெட்ன்னு அர்த்தம். என்டர். சரி. இப்போ அது ஒரு ஜிப் ஃபைல்ல இருக்கும். கிடர் ஜிப்ன்ட்டு. இத வந்து லினக்ஸ்ல ஈஸியா அன்சிப் பண்ணலாம். கமாண்ட் பேரே அன்சிப் தான். அன்சிப் அப்படின்னு போட்டு கிடர் அந்த ஃபைல் நேம் குடுங்க. எல்எஸ் குடுங்க. இந்த ப்ரீ ஸ்கூல் வெப்சைட் டெம்ப்ளேட்னு வந்திருக்கா, அந்த ஃபோல்டருக்குள்ள போங்க. ஜிப் ஃபைல்ல இருந்து அன்சிப் ஏன் ஜிப் ஃபைல்ல அங்க ஆன்லைன்ல வச்சிருக்காங்கன்னா, சைஸ் கம்மியா இருக்கிறதுக்காக. இந்த ப்ரீ ஸ்கூல்குள்ள போயிட்டு எல்எஸ் குடுங்க. ஸோ இதுல என்னன்னா, நான் இண்டெக்ஸ்ட் HTML தான் மெயினு. அது கூட அடிஷனல் இந்த இமேஜஸ் எல்லாமே இங்க இருக்கு. இமேஜஸ் அதுக்கப்புறம் CSS அந்த கிராபிக்கல் வரதுக்காக எல்லாமே இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னா, இத நான் மொத்தமா காப்பி பண்ணணும். நான் காப்பி பண்ணி எந்த இடத்துல வைக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப ஃபோல்டர்ஸ் இருக்கிறதுனால நான் காப்பி -R யூஸ் பண்ணணும். சிபின்றது காப்பி கமாண்டு. ஸ்பேஸ் ஸ்டார்னா ஆல். எனக்கு சொல்லுங்க எந்த பாத்ல இத வச்சா ஒர்க் ஆகும்? ஏதாவது கவனிச்சிருக்கீங்களா சொல்லுங்க. கரெக்ட் அந்த ஃபோல்டர் தான். வேர் www/html என்டர். வெறும் அந்த ஆல்ரெடி அங்க ஒரு இண்டெக்ஸர் HTML இருக்கான்ல, அவன மட்டும் ஓவர்ரைட் பண்ணட்டுமான்னு கேக்குது. எஸ் குடுங்க. இப்போ இது நம்ம எல்லாத்தையும் காப்பி பண்ணி செக் பண்ணி பாருங்க. cd/var/ ஒண்ணுல இந்த காப்பி கமாண்ட் ஈஸி தான். காப்பின்றது இட் இஸ் யூஸ்ட் டு காப்பி. -R ஏன் இங்க போட்டிருக்கேன்னா, ஃபோல்டர்ஸ் வந்ததுனால ரிகர்சிவ் காப்பி பண்றோம். ஸ்டார்னா ஆல். லினக்ஸ்ல ஸ்டார்னா ஆல்னு அர்த்தம். ஓகே. இந்த மாரி கமாண்ட லைன் பை லைன் புரிஞ்சுக்கிட்டாலே கமாண்ட மறக்காது. www/html எல்எஸ் குடுங்க. இப்ப என்ன பண்ணணும் நம்ம அடுத்தது? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சர்வீஸை ரீஸ்டார்ட் CA யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். சிஸ்டம் சிடிஎல் சூப்பர். ரீஸ்டார்ட் HTTPD. இப்போ இங்க போயிட்டு திருப்பி அந்த 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 ஐபியை ப்ரௌஸ் பண்ணுங்க பார்ப்போம் எல்லாரும். சாட்ல இருக்கு பாருங்க. இப்போ ஒரு டெம்ப்ளேட் இருந்தா நம்மளால எவ்வளவு நிமிஷத்துல வந்து ஒரு வெப்சைட் ரெடி பண்ண முடியுது பாருங்க. இத வச்சு நீங்க பிசினஸ் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து உங்ககிட்ட நல்ல ஸ்பேஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு கிட்ஸ் ஸ்கூல் மாரி வைக்கிறீங்க. இந்த யூரோ கிட்ஸ் அந்த மாரி வைக்கிறீங்கன்னா, இதான் உங்க வெப்சைட்ன்னு அவ்வளோதான். டெம்ப்ளேட் இருந்தா 5 நிமிஷம் போதும். கொஞ்சம் கொஞ்சம் இதுல மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா, அந்த HTML உள்ள போய் ஃபைல்ஸ்ல போய் லைட்டா கொஞ்சம் HTML படிக்கிறது ஈஸி. சும்மா நான் சாம்பிள்க்காக சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்து ஈஸியா யூ கேன் கிரியேட் அ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சுதர்ஷன் அதுக்குன்னு நான் போய் ஐபி அட்ரஸ் குடுக்குறதா? நான் வந்து எனக்கு சும்மா www.arvindpreschool.com இல்ல வந்து preethipreschool.comனு வைக்கணுமே அப்படின்னா, அதுவும் ஈஸி தான். அது ரவுட் 53 ஒரு கான்செப்ட் இருக்கு AWS அத நம்ம படிப்போம். அத ஃபுல்லா கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க உங்க ஃப்ரீலான்ஸிங்க்கும் இத யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனிக்கும் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ AWSன்றது ஒரு ஃபுல் பேக். யூ கேன் டூ வாட்டெவர் யூ வாண்ட் இன் அன் ஐடி வேர்ல்ட். இப்போ டொமைன்லாம் வாங்கணும்னு சொல்லுவாங்களா சார்? நான் சொல்லி தரேன். அதெல்லாம் எல்லாமே நான் ஸ்க்ராட்ச்ல இருந்தே சொல்லி தரேன். எல்லாமே அப்கமிங் செஷன்ஸ்ல இருக்கு. அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராக்கர் ஷீட்ல இந்த டாபிக் அது. இந்த டாபிக் தான் DNS. நான் டேட் அப்டேட் பண்ற டைம் கிடைக்கும்போது, இந்த டாபிக் வரும்போது டொமைன் வாங்குறது, அத எப்படி யூஸ் பண்றதுன்றதெல்லாம் ஃபுல்லா பார்த்துரலாம். இன்னைக்கு பார்த்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க எல்லாரும் இந்த மாரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி ஒரு ஃபோட்டோ போடுறீங்களா குரூப்ல? இன்னைக்கு டைம் ஒரு இல்ல. இந்த கிளாஸ் முடிச்சு கூட 1/2 மணி நேரம் டைம் இருந்தா கூட பண்றீங்களா? அங்க ஏதாவது ஸ்டக் ஆனா எனக்கு சொல்லுங்க. எத்தன பேரு வெப்சைட்ஸ்க்கு உங்களோட கிரியேட்டிவிட்டி வெப்சைட்ஸ கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம். ஃபேன்சி வெப்சைட்ஸ் போடுங்க. லிங்க்ஸ் நான் குடுத்துட்டேன். ஸ்டெப்ஸ் வந்துட்டு நான் ஸ்டெப்ஸ் கமாண்ட் வேணா குடுக்குறேன் இருங்க. அதுக்குன்னு என்னோட இந்த இத போடாதீங்க. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கிட்டர் ஸ்கூலு. நான் ஹிஸ்ட்ரின்னு போட்டா லினக்ஸ்ல ஹிஸ்ட்ரின்னு போட்டா மொத்த கமாண்டும் வந்துரும். ஓகேவா? ஸோ நீங்க ஃபேன்சி வெப்சைட் எங்க இருந்து பண்ணணும்னா, இந்த டப்ளிகேட்ல இருந்து பண்ணணும். இது வரைக்கும். உங்க ரெஃபரன்ஸ்க்கு இந்த கமாண்ட்ஸ குடுக்குறேன். நீங்க தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு. எல்எஸ்லாம் வேணாம்.
சுதர்ஷன் ஒரே ஒரு கொஸ்டின். ம். வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் எங்க இருந்து எடுத்தீங்க? அது வந்து பப்ளிக் ஐபி மேம். உங்களோட இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி. இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி. ஓகே. அது பப்ளிக்ன்றனால உங்களால ரீச் பண்ண முடியுது. இருக்கு பாருங்க. ஓகே, ஓகே. ஓகே. சோ இந்த பப்ளிக் ஐபி வச்சு தானே நீங்க எஸ்எஸ்எஷன் பண்ணீங்க? கரெக்ட். ஓகே. தேங்க்ஸ். பிரைவேட் பண்ண முடியாது. ஏன்னா பிரைவேட் அந்த என்விரான்மென்ட்குள்ள இருக்கிற மிஷினா இருக்கணும். ஆனா நம்ம லேப்டாப் அந்த என்விரான்மென்ட்குள்ள உள்ள மிஷின் இல்ல, வெளிய இருக்கிற மிஷின். அதனால பப்ளிக்க தான் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதா போச்சு. ஓகே. எனக்கு இப்ப இன்னொரு கொஸ்டின் வந்து இப்ப இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல நீங்க வந்து ஒரு சர்வீஸ் ரன் பண்றீங்க. சோ அந்த கரெக்ட். சர்வீஸ் ஆக்சஸ் இப்போ வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ்ல ஒரு சர்வீஸ் தான் ரன் பண்ண முடியுமா? ஆமா. ஒரு இன்ஸ்டன்ஸ்ல ஒரு வெப்சைட் தான் ரன் பண்ண முடியும். ஆனா ஐபி 2 ஐபி இருந்தா 2 வெப்சைட் போடலாம். 2 சர்வீஸ் போடலாம். ஆனா ஓகே. ஓகே. இப்போ ஒரு டெவாப்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. நல்ல கொஸ்டின் உங்களுது. டெவாப்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. டாக்கர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டாக்கர் யூஸ் பண்ணா ஓகே. ஒரு மிஷின்ல நீங்க 10, 30 வெப்சைட் கூட போட முடியும். ஓகே. ஓகே. அண்டர்ஸ்டாண்ட். சோ வர்ச்சுவலா கிரியேட் பண்ணிட்டு வர்ச்சுவலா கிரியேட் பண்ணி கண்டெய்னர் நிறைய கிரியேட் பண்ண பண்ணிட்டு முடியும். ஒவ்வொரு கண்டெய்னருக்கு ஒரு ஐபி அசைன் ஆகும். சோ யூ கேன் ரன் a service on it. எக்ஸாக்ட்லி. ஓகே. ஓகே. தேங்க்ஸ். ஓகே. சுதர்ஷன், எனக்கு ஒரு டவுட். எஸ் கோ ஹெட். இது மை ஐபி போட்டிருந்தீங்களா, அதோட ஸ்கோப் என்ன? இப்போ நம்ம மை பிராட்பேண்ட்ல இருந்து ஐபின்றது மொபைல் ஒண்ணும் இல்ல. நெட்வொர்க் இப்போ மாத்துறோம்னா இங்க போயிட்டு இங்க வாட் இஸ் மை ஐபின்னு அடிங்க. அதான் அந்த மை ஐபி. கூகுள்ல போய் அடிங்களேன், ஒரு ஐபி வரும் பாருங்க. இங்க வருதா? இந்த ஐபி தான் அங்க வர ஐபி. ஸ்கோப்ன்றது உங்க லேப்டாப் எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா மாறும் அப்படின்னு கேக்குறேன். மாறவே மாறாதா? அது மாறிட்டே இருக்கும். இது டைனமிக் ஐபி. இது நீங்க பெர்மனண்டா வாங்கணும்னா நீங்க ஏர்டெல் பிராட்பேண்ட் கிட்ட பெர்மனன்ட் எனக்கு ஸ்டாட்டிக் ஐபி கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுத்துருவான். அது மாறவே மாறாது. உங்க ப்ரொவைடர் கிட்ட ஓகே, பேசணும், அவன் ஓகே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்குவான். ஓகே. தேங்க்ஸ். சரி. எஸ் ப்ரோ இந்த கொஸ்டின்ஸ் கேளுங்க. நோ இன்ஸ்டன்ஸ் ப்ராப்ளம். டெர்மினேட் பண்ணிடலாமா? ஈஸிங்க. ஒண்ணும் இல்ல. ரைட் கிளிக் பண்ணுங்க, டெர்மினேட். அவ்வளவுதான். இல்ல டெர்மினேட் பண்ணல, ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு இதே யூஸ் பண்ணிக்கலாம். அது வேணாமே. அது நான் இது பேக்கப் எடுக்கிற சொல்லி தரேன் நானு. அது சம்டைம்ஸ் மைல்டா சார்ஜஸ் போகும். ஏன்னா நீங்க ரிசோர்ஸை ஹோல்ட் பண்றீங்களா, ஸ்டாப் பண்றீங்கன்னா ரிசோர்ஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்க. அது சார்ஜஸ் சம்டைம்ஸ் எடுக்க மாட்டான். பட் பெட்டர் கோ டெர்மினேட். எவ்வளோ ஆச்சு? 5 நிமிஷம் தான் நான் வெப்சைட் கிரியேட் பண்ணேன். ஸோ நீங்க இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பத்தி யோசிக்காதீங்க. திரும்பி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நல்லா. அதனால எப்பயுமே ஃபர்ஸ்ட் இருந்தே பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. சரி. சுதர்ஷன், ம் ஸோ அந்த லினக்ஸ் கமெண்ட்ஸ் நீங்கள் இப்போ காமிச்சிங்கல்ல, ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன கமெண்ட்ஸு என்னென்ன பர்பஸ்க்கு அப்படின்னு ரீட் பண்ணுறதுக்கு ஏதாவது உங்கள்ட்ட டாக்குமெண்ட்ல நான் போட்டிருக்கேன் ஜி. இங்க பாருங்க ஜி, இதுதான் பர்பஸ் போட்டிருக்கேன். இப்போதைக்கு லினக்ஸ் வந்து நான் ஏன் முதல்லவே எடுக்கலன்னா, அது வந்து ரொம்ப வேகா போகும். நிறைய பேர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியா என்னோட பாஸ்ட் கிளாஸஸ் ஃபீல் பண்ணாங்க. அதனால ஏடபிள்யூஎஸ் வந்துட்டு இப்போ இந்தந்த இடத்துக்கு தேவைப்படும் மட்டும் அப்போ மட்டும் அந்த கமாண்ட் யாருன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏடபிள்யூஎஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் வந்துடும். ரியல் டைம் என்விரான்மெண்ட் இப்படிதான் சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம லினக்ஸ் கமெண்ட்ஸ் போகும்போது உங்களுக்கு நல்லாவே ஈஸியா இருக்கும். பட் இப்போ வேணாம், ஃபுல்லா நம்ம பேசிக் படிக்கிறது இப்போ தேவையில்லை. ஓகே. இன்னொரு டவுட்டு, இப்போ நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இது வந்துட்டு நம்ம பர்மனண்டா லாங் டேர்ம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுக்கு சார்ஜஸ் வருமா? கண்டிப்பா. அதுதான் நம்ம பிரைசிங் கால்குலேட்டர் சொல்லி கொடுத்தேன்ல, நீங்க எப்படி போய் பார்க்கணும்ட்டு. பெர் மந்த்துக்கு எவ்வளவோ அதுதான் வரும். நீங்க அதை பத்தி அப்படியே ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பில் வரும்ன்றது தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ சப்போஸ் அதை மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா அது எங்க போய் மாடிஃபை பண்றது? நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் சொல்றேன், போக போக சொல்லலாம். அது கிளாஸ்ல இருக்கு. ஓகே. நீங்க உங்களுக்கு செக்யூரிட்டி குரூப் இருக்கட்டுமா இல்ல? செக்யூரிட்டி ஓகே நான் சொல்லிடுறேன். இன்ஸ்டன்ஸ் மட்டும் ரெனோவேட் பண்ணுங்க. செக்யூரிட்டி குரூப்லாம் ஃப்ரீ தான். செக்யூரிட்டி குரூப் ஃப்ரீ. அப்புறம் கீலாம் ஃப்ரீ. டெலீட் பண்றாதீங்க. இன்ஸ்டன்ஸ் மட்டும் நீங்க வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுல வேற யாராவது வந்தீங்களா அடிஷனலா? லைக் 23 பேர் பாக்குறேன் நான் இப்போ. லைக் அபி செக்யூரிட்டி குரூப் சொல்லுங்க. நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த வீனஸ் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி குரூப். ஸோ இது வந்துட்டு நம்ம எப்போ வேணாலும் எந்த ஒரு பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா. அது எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னாலுமே சேம் அந்த இதை செக்யூரிட்டி குரூப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கரெக்ட் தானே? கண்டிப்பா. ஓகே.
கீபேட் சுதர்ஷன், கீபேருமே மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? கீப்பர் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். அது பாஸ்வேர்டு தானே. ஒரே பாஸ்வேர்டை நீங்க 4 மிஷினுக்கு போட மாட்டீங்களா? அதே கான்செப்ட் தான். சரி, ஓகே. எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனிஒன்? லாஸ்ட் கொஸ்டின், விண்டோஸ் சைட்ல இது போல அதுவும் ஏதாச்சும் இது தெரியுங்களா? விண்டோஸ் சர்வர் இருக்கு நாளைக்கு. மோஸ்ட்லி நீங்க என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ என்னோட சிலபஸ் அப்படியே போவிட்டீங்கன்னா டோட்டலா கவர் பண்ணிருவேன். ஏன்னா அடுத்தடுத்து என்ன எடுத்தா கரெக்டா இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஸோ நீங்க மோஸ்ட்லி கேட்க போற எல்லாமே சிலபஸ்ல கவர் பண்றோம் நம்ம. இன்னைக்கு நம்ம இது விண்டோஸும் பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா நிறைய இடத்துல பவர் ஷட் டவுனு. அதனால சரி இது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா முதல்ல இது 2த்தையும் சேர்த்து எடுத்துட்டோம்னா அட்லீஸ்ட் நாளைக்கு வரவங்களுக்கு இது என்னன்னே தெரியாம போயிடும். இன்னைக்கு வீடியோ ஷேர் பண்றேங்க பாண்டி ஆர் சுந்தர்ஜி எல்லாருக்கும் எப்படியாச்சு வராதவங்களுக்குலாம். ஓகே, நம்ம அடுத்த பேட்ச் நான் இல்லை வைக்கல இப்போ. அவங்களும் நிறைய பேர் பவர் ஷட் டவுன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. சரி, ஓகே. இந்த இதுல எனி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனிஒன் பிஃபோர் வி ஆர் க்ளோசிங் தி செஷன்? Okay, so then fine. Be safe everyone today. We'll meet tomorrow. Bye everyone. Thank you. Thank you, Suresh. Yeah, thank you. Thank you, Ji. Thank you, Suresh.